புன்னகை விரியுது. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கக்கா. யசோதாக்கா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்பா. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் படைப்பாளர்களை உருவாக்கும் எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ஈரோடு வாசல் வாட்ஸ்அப் குழுமம் ஈரோடு வாசல் அமைப்பாக மாற்றம் பெற்று தொடர்ந்து தன் பங்களிப்புகளை செய்து வருகிறது. இதில் படைப்பு குழுமம், உடல் நல மனக்குழுமம், தொழில் முனைவோர் குழுமம், வாசித்தல், அந்திமுற்றம், தமிழ் முற்றம், மின்னிதழ், இப்படி பல வகையான குழுக்களாக பிரிந்து தனித்தனியாக தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து இயங்கி வருகின்றது. தேடல் உள்ளவர்களை இணைத்து நல்ல ஒரு வளர்ச்சியினையும் இந்த ஈரோடு வாசல் கொடுத்து வருகின்றது. அந்த வகையில் ஈரோடு இன்று உலக புத்தக தின விழாவை முன்னிட்டு ஈரோடு வாசல் படைப்பு குழுமத்தின் வாயிலாக வாசல் வாசிக்கிறது என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் இன்று சிறப்பு நிகழ்வாக புத்தகங்களை பேசுவோம் என்ற தலைப்பில் இன்று உரையாட வந்திருக்கின்றார்கள். அனைவரையும் வரவேற்கின்றோம். முதலில் பட்டயம் வாசிப்பதற்காக ஜெயலலிதா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும் நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக வரவேற்புரை வழங்குவதற்காக ஆனந்தி அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். ஈரோடு வாசல் அமைப்பின் புத்தகம் பேசுகிறது நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஈரோடு வாசல் அமைப்பின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் வழிகாட்டுதல் குழுவினர் மற்றும் வாசல் அல்லாமல் இணைய வழியில் இணைந்திருக்கும் நட்புகளையும் உறவுகளையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். பசிகுண்ட இரவு என்கிற நூலை எழுதிய அமுத செல்வி அவர்களையும், நோ ஆனி பிளீஸ் என்கிற நூலை எழுதிய கீதா இளங்கோவன் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களாக வரவேற்பதில் ஈரோடு வாசல் பெரும் மகிழ்வு கொள்கிறது. அமுத செல்வி அவர்கள் எழுதிய பசி கொண்ட இரவு என்கிற நாவலை அன்புமணி அவர்களும், கீதா இளங்கோவன் அவர்களின் நோ ஆனி பிளீஸ் என்கிற நூலை மைதிலி அவர்களும், தேவி பாரதியின் நீர்வழிப்படு ஊம் என்கிற நூலை யசோதா அவர்களும், ஹரிஹரசுதன் தங்கவேல் அவர்கள் எழுதிய ஏஐ என்னும் 7ஆம் அறிவு என்கிற நூலை பற்றி சுகன்யா அவர்களும், பாலகுமாரன் அவர்களின் பாகசாலை என்கிற நூலை குறித்து கௌசல்யா ஞானசேகரன் அவர்களும் தாங்கள் வாசித்த அனுபவங்களை கருத்து கோர்வையாக பதிவிட வந்திருக்கிறார்கள். இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் ஈரோடு வாசல் சார்பில் வரவேற்கிறோம். நன்றி ஆனந்தி. இந்த புத்தக தினம் அப்படிங்கிறது, உலக புத்தக தினம் அப்படிங்கிறது 1995ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற யுனெஸ்கோவின் பொது மாநாட்டில் உலக அளவில் புத்தகங்கள் மற்றும் எழுத்தாளர்களினுடைய பங்களிப்புகளை அங்கீகரிக்க ஏப்ரல் 23ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. அதன் நிகழ்ச்சியாக இன்னைக்கு நம்ம ஒரு நிகழ்வை முன்னெடுத்திருக்கோம். முதலில் நான் புத்தகங்களை பற்றி பேசுவதற்காக அன்புமணி அவர்கள் பசி கொண்ட இரவு என்ற நூலை பற்றி பேச இருக்கிறார். இதை எழுதியவர் அமுத செல்வி அவர்கள் நம்மளோடு இணைந்திருப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வாங்க அன்புமணி. நன்றிக்கா. அனைவருக்கும் மாலை வேளையில் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த புத்தக தினத்தில் பசி கொண்ட இரவு சிறுகதை தொகுப்பை பற்றி என்னுடைய அனுபவங்களை, வாசிப்படுபவர்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி என்று சொல்வேன். பசிகொண்ட இரவு கதை தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு. இதை எழுதியவர் அமுதா செல்வி. இவங்க இதுக்கு முன்னாடி வாழ்முளைத்த பட்டம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பையும், அதற்கு பிறகு புயலுக்கு பின் என்கிற சிறார் நாவலையும் எழுதியிருக்கிறார்கள். புயலுக்கு பின் என்ற நாவலும் பசிகொண்ட இரவு இரண்டுமே ஆங்கிலத்தில் வெளியாக உள்ளன, மொழிபெயர்க்கப்பட்டு. இது பாரதி புத்தகத்தினுடைய வெளியீடு.
144 பக்கங்கள் இருக்கின்றன. இது கடந்த டிசம்பர் 2023ஆம் ஆண்டு வெளியாக இருக்கிறது. சரியாக ஒரு வருடத்துக்கு முன்னால் ஏப்ரல் 22ஆம் தேதி 2024 இந்த புத்தகத்தை எடுத்து நான் படித்தேன். அந்த படித்த கணம் முதல் எனது மனதை விட்டு நீங்காது இந்த புத்தக தொகுப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதனாலதான் இந்த புத்தக தினம் அப்படின்னோன்னா எந்த புத்தகத்தை சொல்லணும் அப்படின்னு மனதுக்கு முதல்ல அதுதான் வந்தது. ஏன்னா இதை பற்றி ஒரு பதிவு நீண்ட நாட்களா போடணும்னு நினைச்சு நான் போடல. அதனால கண்டிப்பாக இந்த புத்தக தினத்தில் உரையாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். முதல்ல எழுத்தாளரை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். அமுதாசெல்வி வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து வடக்கு கழுவூருங்கிற கிராமம். அவளே சொல்லியிருப்பாங்க, பஸ் போக்குவரத்து வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்தவர் அப்படின்னு. அவங்க இவ்வளவு அழகாக இன்னைக்கு இந்த புத்தகங்களை எழுதி வருகிறார்கள். அதாவது மக்கள் கண்காணிப்பகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அது இந்தியா முழுக்க ஒரு திட்டம் துவங்கி நடத்தியிருக்காங்க. அதுல ஒருங்கிணைப்பாளராக கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு அந்த ஒருங்கிணைப்பாளராக அவங்க பணிபுரிந்த போது விளிம்பு நிலை பெண்களோட ஓராண்டு 2 ஆண்டு அல்ல 10 ஆண்டுகள் அவங்க பணியாற்றிருக்கிறாங்க. அந்த அனுபவங்களைத்தான் அவங்க வந்து கற்பனையும் கலந்து சிறுகதை தொகுப்பா வெளியிட்டிருக்காங்க. இது அவங்களோட முதல் சிறுகதை தொகுப்பு. அதற்கு பிறகு அவர்கள் இப்போது அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இதை வந்து நம்ம ஆசிரியர் பத்தி சொல்லணும்னா, அவங்க எப்பவுமே ஆசிரியர் வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப அமைதியானவங்களா, சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க. ஆனா இந்த புத்தகம் வந்து அவங்களுடைய எழுத்தை வந்து ரொம்ப பறைசாற்றக்கூடிய ஒரு நூலாக இதை நான் பாக்குறேன். இந்த சிறுகதை தொகுப்பு இதை வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதுல வந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள், இது எல்லாமே பெண்களை பற்றிய விளிம்பு நிலை பெண்களை பற்றிய கதைகள். 9 சிறுகதையுமே இந்த சிறுகதையில இருக்கக்கூடிய பெண்கள் என்ன இந்த மனசுக்குள்ள அப்படியே பூந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. எனக்கு என்ன அப்படியே மனசுடைய அடி ஆழம் வரைக்கும் போய் பதிஞ்சுட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு நான் நினைச்சுக்கிட்டேன், நம்ம படுற கஷ்டம்னா ஒரு கஷ்டமே இல்லையோ அப்படின்னு. ஏன் அவங்களுடைய அந்த அவங்களுக்கு வந்த சிக்கல்களை, அவங்க பட்ட கஷ்டங்களை, துயரங்களை எல்லாம் பார்க்கும்போது நம்ம பண்றதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தோணுச்சு. அவங்களே அமுதாசெல்வி அந்த முன்னுரையில சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து பொருளாதாரம் தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது இல்லை. நடத்தை பிறழ்வும் மனப்பிறழ்வும் தான் அவங்களுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குன்னு அவங்களே அவங்களுடைய முன்னுரையில சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு, இந்த 9 சிறுகதைகளுமே எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு வந்து அணிந்துரை எழுதி கொடுத்திருக்க தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் சொல்ற மாதிரி இதுவரைக்கும் சிறுகதை பரப்பில் அந்த இலக்கியத்தில் சொல்லப்படாத கதைகள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கதை இந்த இவங்க எல்லாருமே நிஜ மாந்தர்கள். கதையை படிச்சே நம்மளால வந்து அதை தாய்க்க முடியும் போது இவங்க எல்லாருமே நிஜ மாந்தர்கள். இவங்களெல்லாம் நம்முடைய ஆசிரியர் சந்திச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்க அதான் சொல்றாங்க, எனக்கு வந்து நிஜமாவே இப்படி ஒரு உலகம் இருக்குதான்னு தெரியல, இந்த மாதிரி எல்லாம் பெண்கள் இருக்கிறார்களா, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படின்னு. இந்த கதை தொகுப்பை வந்து கண்ணீர் இல்லாமல் நீங்க கடக்கவே முடியாது. கண்டிப்பா நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சிட்டே இருக்கும் அந்த கதைகளை எல்லாம் படிக்கும் போது. சமுதாயத்துல இருக்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனைகள் வந்து ரொம்ப மோசமாக சமூகத்துல தீமைகள் வேரோடி கிடக்குது. நம்ம பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா விளிம்பு நிலை பெண்களுடைய பிரச்சனைகள் இங்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். இப்போ இதுல வந்து 9 கதைகள்னு சொன்னேன். இந்த நாம் சந்தித்திராத ஒரு மனுஷிகள் தான் இதுல நிறைய இருப்பாங்க. இந்த 9 கதைகள்லையும் ஒவ்வொரு விதமான பெண்கள் நம்ம பார்க்கணும். அதுல வந்து ஒரு 3 கதைகள்ல குடிகாரன் கணவர்கள் வாய்த்திருப்பார்கள். அதனால அவங்க விதவைகள் ஆயிருப்பாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், குடியை கெடுத்துட்டு இருக்கு, எத்தனை விதவைகள், அப்ப அவங்களோட குடும்பங்கள் படுற கஷ்டம், அதனால அந்த பெண்கள் வந்து நடத்தை பிறகு ஏற்படுதோ இல்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதையெல்லாம் அந்த கதைகளை விவரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த முக்கியமா இந்த கதைகளுக்குள்ள சில கதைகள் இருக்கும். அந்த முதல் கதை காதல் என்ன ஊழ்வினை அப்படின்னு, இன்னொன்னு கதைக்கான தலைப்பே அவ்வளவு அருமையா இருக்கும். அவங்க பொருந்தி போற மாதிரி அவ்வளவு இயல்பா வச்சிருப்பாங்க அந்த கதைக்கான தலைப்பை. அதுல காதல் என்னும் ஊழ்வினை அப்படிங்கிற முதல் கதையில வந்துட்டு அந்த தன்னுடைய பெண்ணுக்கு குழந்தை, அவளை வந்து விதவை தாய் அவங்க குழந்தைய பாக்குற நேரத்துக்கு அவங்கள மேல பழி போட்டு அவங்கள உள்ள சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த சிறையில கூட அந்த பெண்கள் சிறைச்சாலையில கூட ஒத்த பாலின பெண்கள் மேல இருக்கக்கூடிய பாலியல் வன்முறை அதைய பத்தி அதுல சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு கதைக்குள்ள சில சம்பவங்கள் அதுவே நமக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும்.
சீதை வேசியாக்கப்பட்டாள் அப்படிங்கிற கதைக்கு கணவன் வந்து குடிகாரன் பிளஸ் சந்தேக பிராணியாவும் இருப்பான். அதனால அந்த பெண் படுற கஷ்டம் இருக்கும். ஆனா அதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி இன்னொரு என்ன சம்பவம் வரும்னா, அவ போய் வேலை பார்க்கிற இடம் வந்து கருக்கலைவு செய்யக்கூடிய ஒரு மருத்துவர். அந்த இடத்துல அந்த பெண் வேலை பார்ப்பா. அப்போ அந்த கருச்சிதைவு காட்சிகள் எல்லாம் அவங்க வர்ணிச்சதுக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம கொலை நடுங்கி போகும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு தோணும். அடுத்ததாக கனலி அப்படிங்கிற ஒரு கதை. இதுல வந்து இந்த 9 கதைகள்ல என்னை பொறுத்த வரைக்கும் கனலி அப்படிங்கிற கதையும் மீனாட்சி அத்தை அப்படிங்கிற கதை மட்டும்தான் கொஞ்சம் லகுவான கதை. அந்த கனலிங்கிற கதை இப்ப இருக்கக்கூடிய தற்காலத்துல ஏத்த மாதிரி ஒரு கதை. ஒரு பெண் வேலைக்காக நகரத்தை நோக்கி வர்றா. தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து அந்த வேலையினால ஏதாவது பணத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வரா. அப்பவும் காதல் வயப்படாம தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக வர்றது. அது இயல்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதை. அடுத்தது வந்து மீனாட்சி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 70 வயது கிட்டத்தட்ட இருப்பாங்க அப்படின்னு தன்னுடைய வயதான அத்தையை தேடி ஒரு பொண்ணு போறா. அந்த அத்தைக்கும் குழந்தைகள் கிடையாது, இவளுக்கும் குழந்தைகள் கிடையாது. அப்ப ஆனா அந்த அத்தையும் மாமாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப எப்படி அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ போவா. அந்த அத்தை எப்பவுமே அன்பா பேசுவாங்க. 20 வருஷம் கழிச்சு சந்தைக்கு போவா. அப்பதான் தெரிஞ்சுப்பா அந்த அத்தை வந்து அன்போட பாசத்தையும் சேர்த்துதான் எல்லாருக்கும் பண்றாங்க. அதனாலதான் அவங்க எப்பவுமே நல்லா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. சோ இந்த 2 கதைகள் மட்டும்தான் இலகுவான கதை அப்படின்னே சொல்லலாம். மத்த எந்த கதையுமே நீங்க கண்ணீர் இல்லாம கடக்கவே முடியாது. மத்த 7 கதைகளையுமே. அதுல தீட்டு அப்படிங்கிற கதை அமுதாசிலேயே ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த தீட்டுங்கிற கதையை வந்து நான் எழுதினப்போ எல்லாரும் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. ஆனா நம்ம கடந்த மாசம் பார்த்தோம், ஒரு பள்ளிக்கூடத்திலேயே வந்து இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுலேயே வந்து பள்ளிக்கூடத்துல 2025ஆவது ஆண்டுல ஒரு குழந்தைய வந்து வெளியில உட்கார வச்சு பரீட்சை எழுத வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த தீட்டு கதையில வந்து ஒரு குழந்தை வந்து அந்த தூரமா இருக்கிற சமயத்துல வந்து மாத விளக்காக இருக்கிற சமயத்துல இந்த கிராமத்துல வந்து கண்டிப்பா அப்போது புயல் அறிகுறி வந்துருச்சு. குடிசையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல போய் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து அந்த கட்டுத்தரைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அங்கதான் போய் இருக்கணும், வரக்கூடாது இங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை ரொம்ப சொல்றா, பயமா இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தை நினைக்கிறா, ஆடு மாடெல்லாம் கூட இந்த மாதிரி உள்ள கூப்பிட்டு கட்டி போட்டிருக்காங்க. ஆனா வந்து என்னை அநியாயத்துக்கு வெளியில தள்ளி வச்சிருக்காங்களே அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுவா. இது அயலி வெப் சீரிஸ் கூட எனக்கு ஞாபகம் வந்தது. எல்லாமே வந்து சமூக கட்டுக்குள்ள இருக்கிறதுனால பயந்துட்டு அதுக்காக நம்ம உள்ள சேர்த்திக்காம இருக்கோம் அப்படின்னா கடைசியா அந்த குழந்தை வந்து புயல்னால மரம் விழுந்து இறந்து போறா அப்படிங்கிற அந்த கதையை சொல்லிட்டு நம்ம மனசு ரொம்ப உறுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்கெட் சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு விதவை பெண் தான். அதுக்கப்புறம் அவ வந்து வேற வழி இல்லாம தோப்புல வேலைக்கெல்லாம் போறா. போயிட்டு அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகும்போது அவளால வந்து எப்படி இருந்தாலும் ஆண்களுடைய சீண்டல்களை கடக்காம போக முடியல. அதுல எவ்வளவு பேருக்கு கோவிந்தன்கிறவனே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் அவ போறா. ஆனா அவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவளுக்கு 2 குழந்தைகள் ஏற்கனவே முதல் கணவரோட பிறந்த குழந்தைகள் இருக்குது. அப்ப அவன் வந்து மாட்டுச்சந்தையில கள்ளச்சாராயம் விற்கிறவனா இருக்கான். அப்ப அவன் வந்து சிறைக்கு நடுவுல போக வேண்டியது வருது. இவளுக்கோ குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த குழந்தைகள் படிப்புக்கு பணம் தேவைப்படுது. அதனால இவ வந்து இவளாவே தனியா இருந்து ஒரு முட்டை மனுஷியா இருந்து பாக்கெட் சாராயம் இவளே போட்டு கொண்டு வித்துட்டு வர்றா. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவளுடைய அழகின் காரணமாக அவ வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்து போறா. அத வந்து அவங்க எழுதியிருக்கிற விதம், அந்த சித்தரிக்கிற விதம், அந்த கதை நம்ம மனசை வந்து ரொம்பவே பாதிக்கும். எல்லா பெண்களுக்குமே இதுதான் சாபக்காடா அப்படின்னு நம்ம மனசுல வந்து, அதாவது பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சா முடியவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அடுத்து ரொம்ப ரொம்ப இன்னொரு பாதிச்ச ஒரு கதைன்னா 3ஆம் நாளும் விடிந்தது அப்படின்னு. இந்த கதையில வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், அவருடைய பொண்ணு, அவருக்கு 2 மனைவிகள், முதல் மனைவிட்ட இருந்து குழந்தைகளானால 2வது மனைவிக்கு ஒரு பொண்ணு. பொண்ணு வந்து கான்ஸ்டபிளை காதலிக்கிறா. ஆனா வேற சாதி, ஒரு இன்ஸ்பெக்டராகவே இருந்தாலும் அந்த சாதிங்கிற ஒரு பிரச்சனையினால அவரும் அதுக்குள்ள ஆட்படுறாரு சமூகத்திற்கு பயந்து. அதனால அந்த குழந்தை என்ன ஆகிறா அப்படிங்கறதுதான் இதுல வந்து அவருடைய அலுவல் ரீதியாக அவர் கீழே பணிபுரிகிறவங்க அவங்களுக்கு அவர் மேல அந்த கோபத்தினால வன்மத்தை தீக்கிறதுக்காக அந்த பெண்ணை வந்து அவங்க அநியாயத்துக்கு ஒரு விபச்சார இதுக்கு வந்து விடுதிக்கு அவங்க வித்துடுறாங்க ஆந்திராக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனா இதுலயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு கதை அவர் நினைச்சு பார்ப்பாரு. அதுதான் ரொம்ப இன்னும் கொலை நடங்க வச்சது அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது அவருடைய நண்பர் வீட்லயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ அந்த பொண்ணை வந்து புடிச்சு இழுத்துட்டு வந்துருவாங்க சமூகத்துல. இழுத்துட்டு வந்துட்டு இந்த பெண்ணை வந்து நம்ம இவளுக்கு கொடுக்குற தண்டனை மாதிரி வேற பார்த்துட்டு வேற எந்த பெண்களும் இது மாதிரி நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து ஊர் முச்சந்தில நிக்க வச்சு கட்டி போட்டு, அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் மட்டும் இல்ல, அந்த ஊரோட ஆண்கள் வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்க எல்லாரையும் வர சொல்லி வரிசையா அவங்க எல்லாரும் அந்த பொண்ணுடைய முகத்துல சிறுநீர் கழிக்கணும்னு சொல்லுவாங்க. என்னால இந்த கதையை அந்த லைன் எல்லாம் படிச்சு முடிச்சு அப்படியே புஸ்தகத்தை வச்சுட்டு அதுக்கு மேல எல்லாம் வாசிக்க முடியல. அதுல அந்த ஆண்கள் இன்னும் என்னெல்லாம் குசுமா பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் போது நிஜமாவே அட பாவிகளா, நீங்க எல்லாம் மனுஷ பிறவிதானா அப்படின்னு நமக்கு தோணும். இதுல எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, எல்லாரும் சிறுநீர் கழிச்சாச்சு. இது 10 நாள் அந்த பொண்ணுக்கு எந்த சாப்பாடும் போட மாட்டாங்க. 10 நாள் கட்டி வச்சு தண்ணி கூட கொடுக்காம, தண்ணி வேணும்னா சிறுநீர் தான். கடைசி அவங்க அப்பா, நீ ஒருத்தன் தான் பாக்கி, நீ வந்து சிறுநீர் கழிக்கணும், இல்லைன்னா உன் வீட்டு பொம்பளைங்க எல்லாரையும் கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கடைசியா அவர் ஒவ்வொருத்தரா அவரோட மத்த பிள்ளைங்களையும் சேர்த்து தற்கொலை பண்ண வச்சுட்டு அவரும் தற்கொலை பண்ணி சாவாரு. அப்போ என்ன மோசமா இந்த சாதிங்கிறது வந்து நம்ம சமூகத்துல வேரோடி போயிருக்கு. இந்த சாதி வெறி அப்படிங்கிறது, ஆணவ கொலைகள் நம்ம இப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான ஒரு கதையா தான் இது இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறபடி இது எல்லாமே நிஜமா நடந்தது. அதனால அதை படிக்க படிக்க என்னால தாங்கிக்கவே முடியல. இப்படி ஒரு நிஜமான கதைகள்லாம் நடந்திருக்கே, நம்ம என்ன மாதிரி ஒரு சமூகத்துல இருந்துட்டு இருக்கோம். 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம்னு பேசிக்கிறோம், எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிறோம், ஆனா இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கே அப்படின்னு தான். கடைசியா மிச்ச 2 கதைகள் வந்து பூர்ணச்சந்திரன் அப்படின்னு ஒண்ணு. அதுல வந்து ஒரு சின்ன பையன், 12 வயசு பையன், அப்பா குடி வெறினால வந்து அடிக்கிறாரு. அவருக்கு பயந்துட்டே அவன் ஓடி வந்துடுறான். அவன் எப்படி ஒரு ரயில் நிலையத்தையே தஞ்சம் அடைந்து அங்க ஒரு வயசான பாட்டி, அவங்களுக்கு 2 கால் கிடையாது, ஒரு கை இல்ல, அவங்களோட அவன் ஏதோ ஒரு பந்தத்துல இருந்துட்டு இருக்கான். ஆனா அந்த சமயத்துல அவனை வந்து கொண்டு போய் குழந்தைங்களுக்குன்னு உள்ள பள்ளியில சேர்த்துறாங்க. அப்ப அவனுக்கு கிடைச்ச ஒரு அன்பு, பாட்டியோட அன்பும் பிரிஞ்சுட்டு, அந்த பாட்டிக்கு ஒரு பேரனு கிடைஞ்சான், அவன் பிரிஞ்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆஹ் அடுத்தது வந்து பார்த்தோம்னா, கடைசியா வந்து பசிகொண்ட இரவு இந்த புத்தகத்தினுடைய தலைப்புக்கான கதை. அதுல ஒரு விலைமாது, அவள் கடைசியா வந்து என்ன மாதிரி ஒரு மார்பக புற்றுநோய்க்கு ஆளாகி அவளுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ கதைகள் இந்த மாதிரி படிச்சிருப்போம், ஆனா இப்படி ஒரு கதையை படிச்சே இருக்க மாட்டோம். இந்த கதைய வந்து அவங்க எழுதியிருக்கிற அந்த தேர்ந்தெடுத்த சொற்கள் எல்லாமே மனசை பிசைற மாதிரி இருந்தது. இது எல்லாத்தையும் படிக்கிட்டு கடைசியா எனக்கு தமிழ்ச்செல்வன் கேட்ட ஒரு கேள்விதான் ஞாபகத்துக்கு வருது. அவர் கேட்டாராம் அமுதா செல்வி அவங்கள்ட்ட, ஏமா எல்லா கதைகளுமே இப்படி சோகமாவே முடிஞ்சிருக்கு, வேற இல்லையா அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்களா, நான் கண்ட பெண்களுடைய கதைகள் இதைவிட இன்னும் கொடூரமானவை அப்படின்னு. சோ இப்படி நம்ம மனதை ரணமாக்கக்கூடிய கதைகள், ஆனா கண்டிப்பாக அந்த பெண்களுடைய கதையை உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும், இதுதான் அவங்களுக்கு நியாயமா இருக்கும்னு சொல்லிதான் இந்த கதை தொகுப்பை எழுதினதா அவங்க சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நாம் வாழும் சமூகத்தில்தான் இப்படிப்பட்ட பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உதவணும், ஏதாவது நம்மளால முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கறத எனக்கு தோணுச்சு. நன்றி. யசோதாக்கா. இல்லையோ, சரி, ஓகே. அடுத்ததாக நோ ஆனி ப்ளீஸ் என்ற புத்தகம் பற்றி தனது வாசிப்பு அனுபவத்தை பகிர்வதற்காக நான் முனைவர் மைதிலி அவர்களை அழைக்கிறேன். நன்றி அன்புமணி மேம். இந்த நோ ஆனி ப்ளீஸ் கீதா இளங்கோவன் அவர்கள் எழுதிய புத்தகம். ஜஸ்ட் a minute. புத்தகம். இவர் ஃபர்ஸ்ட் ஆத்தர் பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, திருப்பூரை சேர்ந்தவர். கோயம்புத்தூர்ல உள்ள பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியில வந்து நியூட்ரிஷியன் படிச்சவர். அதுக்கப்புறமேல் வந்து மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்துல வந்து ஜேர்னலிசத்துல முதுகலை பட்டம் பெற்றவர். இவர் வந்துட்டு அதாவது இந்திய தகவல் சேவை தேர்வுக்கு விண்ணப்பித்து 1998 வந்து அகில இந்திய அளவில் 2வது இடத்தை பிடித்தவர். இருந்தாலும் தன்னை வந்து ஒரு பெண்ணியவாதி அப்படிங்கிறதுல வந்து அடையாளம் காட்டிக் கொள்வதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இவர் எழுதின ஒரு நூலை பத்தி இந்த உலக புத்தக தினத்துல
ஈரோடு வாசல் நடத்தி கொண்டிருக்கும் புத்தகம் பேசலாம் வாங்க நிகழ்வுல பேசுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆம், கீதா இளங்கோவன் அவர்கள் தன்னை ஒரு பெண்ணியவாதி அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறத ரொம்ப ஆழமாவும் அறிவார்ந்தும் அறுதியிட்டும் சொல்லணும் அப்படின்னு அவர் கிடைக்கிற ஒவ்வொரு வெளியிலையும் பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஷார்ட் பிலிம்ஸ் விமன் இன் பிளாக், என்ன கூந்தலுக்கு, மாதவிடாய், ஜாதிகள் இருக்கேடி பாப்பா அப்படின்ற டாக்குமெண்ட்ரி பிலிம்ஸ், ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் அ ஹை ஹிட் அபவுட் ஃபெமினிசம். அதே மாதிரி அவருடைய துப்பட்டா போடுங்க தோழி, பெட்ருமா ஸ்லைட்டே தான் வேணும் அப்படின்ற புத்தகங்களும் மிகுந்த அதிக வாசிப்பாளர்களை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமைதான். இவரோட துப்பட்டா போடுங்க தோழி வந்து என்னுடைய கல்லூரியில படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசாக அளித்து மகிழ்ந்திருக்கிறேன். மாணவிகளுக்கோ அல்லது பெண்களுக்கோ உண்டான இடத்தை சமுதாயத்துல உயர்த்தி பிடிக்க இந்த பெண்ணியம் சார்ந்த விஷயங்களை பெண்களுக்கு கொண்டு போறதோட பகிர்ந்ததோட மட்டும் இல்லாம நிச்சயமா ஆண் சமூகத்திற்கும் எடுத்து செல்லணும் அப்படிங்கிற பெரிய ஆவலோட தான் மாணவர்களிடம் நிறைய இந்த புத்தகத்தை கொண்டு சேர்த்திருக்கிறேன்னு சொல்லலாம். இப்போ இன்னைத்த இந்த ஆணி நோ ஆணி ப்ளீஸ் அப்படிங்கிற புத்தகம் வந்து முதல்ல எனக்கு அதிகமான ஆர்வத்தை வரவழைச்சது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப எளிமையா அன்றாட வாழ்வியல்ல கடந்து வந்த நிகழ்வுகளை யதார்த்தமா பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா, புத்தகம் எழுதுது அப்படிங்கிறத பார்த்து அச்சப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற கருத்துக்களை கோர்வையா வரிசைப்படுத்தினாலே வந்து ஒரு புத்தகம் உருவாகிவிடும் அப்படின்ற நம்பிக்கையை தரக்கூடிய புத்தகமா இது இருந்தது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஹைலைட்டு. இதே விஷயத்த தான் எங்களோட ஈரோடு வாசல்லையும் வழிகாட்டுதல் குழுல இருந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதை நிதர்சனமா உணர்றதுக்கு இந்த புத்தகம் ஒரு ஊன்றுகோலா இருந்தது அப்படிங்கிறதுனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த புத்தகத்துல தோழர் கீதா அவர்கள் வந்து கடந்த 13 ஆண்டுகளா முகநூல்ல எழுதி வந்த பதிவுகளை கோர்வையா கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பெண்ணியம், உடற்பயிற்சி, வாழ்வியல் அப்படின்ற 3 தலைப்புல பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கை முறையே பெண்ணியம் சார்ந்து இருந்தது அப்படிங்கிறது அவருடைய கருத்துக்களை படிக்கும் போதே நமக்கு தெளிவா புரியுது. பெண்ணியத்தை எப்படி அவரோட வாழ்வியல்ல சேர்ந்து எடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத நிறைய சான்றா தான் மேற்கொண்ட உரையாடல்கள், தனது சக தோழர் தோழிகளுடன் நடந்த கருத்து பரிமாற்றங்கள், தனது அலுவலகங்களில் நடந்த நிகழ்வுகள், அது மட்டும் இல்லாம மனசுல தோன்றிய சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கா மனசுல தோன்றும் இல்லையா, அந்த மனதில் தோன்றிய கருத்துக்கள் மூலமாகவே பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹாய் கைஸ் அப்படின்னு பெண்களை பார்த்து கூப்பிடுறத ரொம்ப எளிமையா எடுத்துக்கிற நாம ஹாய் கேர்ள்ஸ் அப்படின்னு ஆண் பிள்ளைகளை பார்த்து கூப்பிடுவதை எளிமையாவோ எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். பெண்கள் முடி வெட்டினா ஏன் வெட்டிட்டேன்னு கேக்குறாங்க, ஆண்கள் முடி வளர்த்தா ஏன் வளர்க்குறேன்னு கேக்குறாங்கங்கிற ஒரு முரணை சொல்றதால ஆகட்டும், ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண் 4 ஆண்களுக்கு சமம் அப்படின்னு சொல்றத பெருமையா சொல்ற மாதிரி, ஒரு ஆணை பார்த்து அந்த ஆண் 4 பெண்களுக்கு சமம் அப்படின்னு சொல்றத பெருமையா பாக்குறோமா நம்ம சமூகத்துல அப்படின்ற நம்மளுடைய ஒரு சமுதாய கட்டமைப்பை கேள்விக்குட்படுத்துற விஷயங்கள் எல்லாமே நிறைய பேசியிருக்காங்க. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நிறங்களில் கூட பெண்களுக்கான நிறம், ஆண்களுக்கான நிறம் அப்படின்னு குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுக்குள்ள ஒரு திணிப்பை கொண்டு வரும். அதாவது பிங்க் நிறம் என்றால் பெண்களுக்கு உரியது, ப்ளூ நிறம் என்றால் ஆண் குழந்தைகளுக்குரியது என்று சொல்லி, அந்த பெண் குழந்தை கையாளக்கூடிய பொம்மைகள் மற்றும் பிற விஷயங்கள்ல பிங்க் நிறத்தை கட்டாயமாக பயன்படுத்தி, அதே ஆண் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல அந்த பிங்க் நிறம் இருந்தால் மிகவும் கொடியது, தவறானது என்ற ஒரு பிம்பத்தை ஒரு குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு ஆண் குழந்தை மனதிலும் பெண் குழந்தை மனதிலும் எப்படி வலுக்கட்டாயமா நாம இந்த சமுதாய கட்டமைப்புல திணிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்வதாகட்டும். எல்லா இடத்துலயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒரு ஆண் ஆட்டோ ஓட்டுநரும் ஒரு 2 சக்கர வாகனத்தில் பயணம் செய்யற ஒரு ஆணும் சண்டையிட்டு கொள்ளும் போது கூட அவர்கள் திட்டிக் கொள்ளும் பாஷைகளில் அந்த மொழியில வந்து பெண்மையை இழிவுபடுத்தும் விதமான வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்படுது என்பதை ரொம்ப ஒரு ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. போடா பொட்டை அப்படின்னும்,
டேஷ் மகனே அப்படின்றதையும் தான் பயன்படுத்துறோம். அந்த இடத்துல கூட பெண்களை வந்து இழிவுபடுத்துற விதமான வார்த்தைகள் தான் தகாத வார்த்தைகள் அமைகிறது அப்படிங்கிறத நறுக்குன்னு சொல்ற இடமாகட்டும். இப்படி எல்லா இடத்துலயுமே அட ஆமாதானே, இதெல்லாம் நாம ரொம்ப நார்மலைஸ்ன்னு நினைச்சு சாதாரணம் நினைச்சு கடந்து வந்துட்டோமே, நாமளே கவனிக்காம கடந்து வந்துட்டோமே அப்படின்னு படிக்கிற நாம வெட்கப்படுற அளவுக்கு உதாரணங்களை எடுத்து கூறியிருக்காங்க. நான் ஒரு சிலதை மட்டும்தான் இங்க உங்களுக்கு மேற்கோள்களா காமிச்சிருக்கேன். அதே மாதிரி திரைப்படங்களில் கூட எப்படி வந்து பெண்மை அப்படிங்கிறத ஒரு ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நிறைய எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா 2000 ஆண்டில் வெளிவந்த அந்த சிநேகிதியே படம். அதுல வந்து தபு வந்து ஒரு மக்கள் கூட்டத்தை பார்த்து கேட்பாங்க, யார் தவறு செஞ்சது, யாராவது அடையாளம் காட்டுவீங்களா, பேர் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த மக்கள் கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே தலை குனிஞ்சு இருப்பாங்க. அப்போ அந்த கூட்டத்துல இருக்கிற சில பெண்களோட கையில இருந்த வளையல்களை வாங்கி அந்த ஆண்கள் மேல தூக்கி எறிஞ்சு விலையில போட்டுக்கிட்டு எல்லாரும் வீட்டுல போய் கோலையா உட்காந்துருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டயலாக். சோ இத கூட நம்ம சாதாரண வசனமா தான் கடந்து வந்துட்டோம். ஆனா தோழர் அவர்களோட எழுத்துக்கள்ல படிக்கும் போது நிஜமாவே மனசு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துல பெண்மை இழிவுபடுத்தப்படுது அப்படிங்கிறத கூட நம்ம உணராம கடந்து வரக்கூடிய ஒரு அமைப்புலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது தான் நம்ம உணரணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு அரசியல் பகுதியில இருந்து கூட அவர் ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி இருந்தாரு. அதாவது வெளிவந்த செய்தி என்னன்னா, லைக் ஆபீசர்ஸ், அதாவது மிலிட்டரி ஆபீசர்ஸ் வந்து வீரர்கள் கொல்லப்படுவதை தடுக்க தவறியதால் பிரதமர் மோடிக்கு வளையல் அனுப்பும் போராட்டத்தை நடத்த உள்ளதாக மகளிர் காங்கிரஸ் அகில இந்திய பொதுச் செயலாளரும் நடிகையுமான நக்மா தெரிவித்தார் என்பதுதான் அந்த செய்தி. அப்ப அதன் மூலமா என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத ரொம்ப கரெக்டா கேள்விக்கு உட்படுத்துறாரு நம்மளுடைய எழுத்தாளர் கீதா இளங்கோவன் அவர்கள். வளையல்ங்கிறது பெண்கள் அணிகலன், அதை அணியும் பெண்கள் செயலற்றவர்கள்னு சொல்ல வராங்களா? அப்போ வந்து ஒரு பிரதமர் ஆணை போல செயல்படவில்லை, பெண்ணை போல செயல்படுகிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி பெண்மையை எதற்காக இவ்வளவு இழிவான ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போய் அதை வந்து அறிவிக்கக்கூடிய இடத்தில் ஒரு பெண் தான் அதை செய்கிறார் என்பது, அப்போ நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்காமையே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை கொடுக்கிற ஒரு வார்த்தைகளாதான், ஒரு நிகழ்ச்சிகளாதான் இது எல்லாத்தையுமே நான் பாக்குறேன். நிஜமாலுமே அவர் கேட்கும் போதெல்லாம் ஏதோ பலார்னு நம்ம கன்னத்திலேயே அரைகிற மாதிரி இருக்கு உண்மையாலுமே சொல்லணும்னா. ஆனா அதை ரொம்ப யதார்த்தமா நம்ம வாழ்வியலோட நாமளும் கடந்து வந்திருப்போம். ஆனா அவர்கள் கடந்து வந்த அந்த விஷயத்தை அவர் வந்து பதிவு பண்ணது மூலியமா இன்னும் நம்மளுக்குள்ள நிறைய ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாருன்னு தான் நான் பாக்குறேன். பட் வந்து இது 2013 இருந்து அவருடைய எழுதப்பட்ட செய்திகளின் தொகுப்பா இருக்கிறது. இந்த புத்தகத்தை 2025 படிக்கும்போது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை தருது. அதை உணர முடியுது, அந்த மாற்றத்தை உணர முடியுது. ஆனாலும் இந்த மாற்றத்திற்கான ஒரு விதையை வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இளங்கோவன் அவர்களது எழுத்துக்கள் மூலம் பதிய வைத்திருக்கிறார். அப்படி அது ஒரு விதையா செயல்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 2017 அவர் எழுதின ஒரு இதுல பாத்தீங்க, ஒரு செய்தி இதுல மெசேஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றாங்க பெண்ணியங்கிறது என்ன அப்படின்றத. பெண்ணியங்கிறது ஆணுக்கு எதிரானது அல்ல. இது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆண் ஆதிக்க சிந்தனைக்கு எதிரானது. இந்த சிந்தனை ஆணிடமும் இருக்கிறது, பெண்ணிடமும் இருக்கிறது. இது தவறு என்று அவர்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். அவர்களிடம் உள்ள ஆணாதிக்க சிந்தனையை அவர்களுக்கே அடையாளம் காட்டுவதுதான் பெண்ணியத்தின் நோக்கம். ஏன்னா பெண்ணியத்தோட நோக்கத்தை ரொம்ப அழகா வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. இதை நான் ரொம்ப ஹைலைட்டா வந்து ஒரு சார்ட்ல எல்லாம் எழுதி கூட என்னோட காலேஜ் இதுல வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா ஏதாவது சொல்லிட்டோம்னால நீ பெரிய ஃபெமினிஸ்டா அப்படின்னு ரொம்ப அதிகமா நம்மளை ஒரு ஏளன பார்வையும் ஒரு எகத்தாள பார்வையுமா தான் பார்க்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையும் கூட நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள அப்படிதான் பாக்குறாங்கிறதா நிதர்சனமான உண்மை. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா எங்க வீட்டிலேயே சில வேலைகள் செய்யும் போது இதை மேல ஏறி கொஞ்சம் எடுத்துக்கொடு அப்படின்னு என்னுடைய பையன்கிட்ட சொன்னா என்னோட சின்னவன் ரொம்ப ஈஸியா சொல்லுவான், மா கேர்ள்ஸ் கான் டூ இட்மா, உன்னாலாம் முடியாதுமா, ஏன்னா அப்பதான் நான் ரொம்ப ஒரு வீரம் கொண்டு நானே செஞ்சுக்குவேன் போடா அப்படின்னு செய்வேன்.
அப்புறம் இதுவும் ஒரு ட்ராப்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆமா ஆமா என்னால முடியாது நீ ஏறி எடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். சோ அந்த ஒரு சிறு வயதிலேயே நம்மளுடைய பசங்க கிட்டயே இந்த மாதிரியான ஒரு மனநிலையை தான் நம்ம எதிர்பார்க்க முடியுதுன்னா, சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் இத புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாத்துக்கும் அல்டிமேட் பாத்தீங்கன்னா, ஷாம் சுந்தர் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை, கீதாக்கள் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அப்படின்ற ஒரு கவிதைக்கு எதிர் கவிதையா, அதாவது அதற்கு ஒரு பதில் எழுதணும்னு தோணுச்சுன்னு நான் எழுதியிருக்கேன்னு ரொம்ப இயல்பா கீதா தொடர் அவர்கள் பகிர்ந்திருக்காங்க. அத நீங்க நிச்சயமா நீங்க எல்லாரும் புத்தகத்தை எடுத்து வாசிச்சே பார்க்கணும். வாசிச்சு பார்த்தாதான் அதோட அலாதியான இன்பம் புரியும். அவர் எழுதின ஒவ்வொரு பாயிண்டான கவிதைக்கும் எப்படி தோழர் ஒரு ஆஹ் 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 நாமளே வந்து ஷாம் சுந்தர் எழுதின அந்த கவிதைய ரொம்ப சிலாக்கிச்சு தான் படிப்பமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பெண் பிம்பம் தான் நமக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பெண் பிம்பத்தை எல்லாம் ஒவ்வொரு பாயிண்டா அடிச்சடிச்சு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு எதிர் பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. நான் அதை ரொம்பவே ரசிச்சு படிச்சேங்க தோழர். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி பாக்குற ஒவ்வொருவருமே அதை வந்து திரும்ப படிச்சு பார்க்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தா இருக்கு. அதே மாதிரி இப்போ 2023ல ஒரு பதிவுல கூட பாத்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய சமுதாயத்துல வந்திருக்கிற மாற்றத்தை பத்தி ரொம்ப எளிமையா எடுத்து சொல்லிடுறாரு ஒரு உரையாடல்ல. காதலன் காதலிக்குள்ள நடக்கிற உரையாடல்ல உனக்கு பெண்டன்ட் வேணுமா, சில்க் சாரி வேணுமா அப்படின்லாம் கேட்கும்போது அழகா ஒரு லேடி லவர் வந்து புது ஸ்போர்ட்ஸ் ஷூ ஒண்ணு வந்திருக்கு அதை வாங்கி கொடு அப்படின்னு கேக்குற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட கேட்கும்போது வேலண்டைன்ஸ் டேக்கு உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது மனைவி ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், அன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீ பார்த்து என்னைய உட்கார வச்சு சோறாக்கி போட, அது போதும் அப்படிங்கிறாங்க. சோ இதெல்லாம் நம்மளுக்கு படிக்கும்போது இதையவே எவ்வளவு பெரிய சுதந்திரமா நம்ம உணர்றோம். இது இருந்தா போதும் நினைக்கிறோங்கிறது நம்மளுடைய அடிப்படையா நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் தானே அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. இன்னொன்னு பெண்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா அவங்க தோழர் புத்தகத்துல சொல்லியிருக்கிறது சரி. என்ன அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தானாவே புரியணும்னு எதிர்பார்க்கிறது. இப்ப ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுல வந்து எனக்கு ரொம்ப வேலைப்பா அப்படின்னு சொல்லும் போது, ஏன் உங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட பகிர்ந்துக்கலாம்ல, அவரை செய்ய சொல்லலாம், பிள்ளைங்களை செய்ய சொல்லலாம் போது, ஏன் நான் படுற கஷ்டம் அவங்களுக்கே தெரியாதா, அவங்களா முன் வந்து உதவி செய்ய மாட்டாங்களா, நான் சொல்லிதான் செய்யணுமா? சோ இந்த ஒரு பகுதியும் உரையாடலா அவர் தோழர் வந்து அவருடைய எழுத்துக்கள்ல பதிவு செஞ்சிருக்காரு. இந்த மனநிலையை முதல்ல நாம மாத்திக்கிட்டு வெளியே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததா இப்படி நிறைய பெண்ணியம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. எல்லா விஷயங்களுமே டாப் நாட்சா இருக்கு உண்மையா சொல்லணும்னா. அடுத்ததான் உடற்பயிற்சி பத்தி பேசும்போது சொல்றாங்க, இத படிச்சோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய உடலை பேணி பாதுகாக்கிறதுடைய அவசியம் என்னங்கிறத நாம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 2025ல அல்லது கடந்த 2-3 வருடங்களா வச்சுட்டனாலும் பெண்கள் மாரத்தான் ஓடுறது அதெல்லாம் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் அந்த மாரத்தான்ல இன்ட்ரெஸ்ட் எனக்கும் இருக்கிறதுனால என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. பட் எழுத்தாளர் வந்து 2014 15கள்லயே இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. நானா முயற்சி எடுத்து அதுக்குள்ள என்னைய கொண்டு போனேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு பெருமையான உணர்வு தான் வருது தோழரை பத்தி. அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ கடந்த 2-3 வருஷமா தான் என் கூட வாக்கிங்க்கு வர என்னுடைய தோழி ஒருவரையே வந்து வாக்கிங் போறதுக்கு முட்டி வரைக்கும் இருக்கிற டாப்ஸ் போட்டுட்டு போறதுங்கிறது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஷர்ட் போடுறது ஒண்ணும் தப்பு இல்ல அப்படிங்கிற மனநிலையை என் தோழி கிட்ட உண்டாக்க முடிஞ்சிருக்குது. கடந்த கொஞ்ச நாளா தான் அவங்க ஷர்ட் ட்ராக்ல வர்றதுங்கிறத கான்பிடன்ஸா ஃபீல் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு நாம நம்மளுடைய ஒரு 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 கம்ஃபர்ட் ட்ரெஸ்ஸுங்கிறது ஒவ்வொருத்தரோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறத கூட மிஸ் பண்றோம் அப்படிங்கிறத தெளிவா கீதா இளங்கோவன் அவர்களுடைய எழுத்து மூலியமாவும் புரியுது. அதே மாதிரி மலையில நனைஞ்சுக்கிட்டே ஒரு நாள் எழுத்தாளர் ஓட அத வந்து நம்மளுடைய பாரம்பரியமோ பண்பாடும் மிக்க சமூகம் எப்படி நோக்குச்சு அப்படிங்கறத அவர் சொல்ற இடத்துல எல்லாம் நிறைய இடத்துல, அதாவது நம்மள மறந்து நாம அத வந்து அந்த சர்க்காசம் அந்த நையாண்டி இருக்கு இல்லைங்களா, டைரக்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள சர்க்காஸ்டிக்கா தான் சொல்லியிருப்பாங்க. அந்த நையாண்டியான அந்த ஒரு மொழி வந்து ஒண்ணு நம்மளையே அடைச்சி நீயும் இப்படித்தானே இருந்திருக்க அப்படின்னு நினைக்க வைக்கும். இன்னொன்னு அத வந்து ரசிச்சு சிரிக்க வைக்கும் அப்படின்ற ஒரு பாணியில கொண்டு போனதுனால ரொம்ப நல்லா இருந்தது அவர்களுடைய இந்த புக்க வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா வாசிக்காம அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நகர்ற மாதிரி அந்த புக் ஃபுல்லாவே எனக்கு இருந்துச்சு.
அதே மாதிரி எப்படி வந்து தன்னோட புக்ல வந்து அந்த மாரத்தான் ஓடும்போது இந்த கடை வரைக்கும் போயிரு, அந்த லேம்ப் போஸ்ட் வரைக்கும் போயிரு அப்படின்னு தன்னை உந்தி தள்ளி தள்ளி அடுத்த நிலைக்கு கொண்டு போறத ஒரு இயல்பா பதிவு பண்ணியிருக்காங்க. இத படிக்கும்போது நான் கூட யூடியூப் உள்ளத்தனைய உடல் அப்படின்னு ஒரு ரன்னிங் குரூப்ல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் நான் மாரத்தான் வாக்கிங்னு ஆரம்பிச்சேன். சோ அதுல வந்து ஷான் கருப்புசாமி சொன்ன ஒரு டேக்லைன் இருக்கும். சொல்லியிருப்பாரு என்னன்னா, உள்ளம் சொன்னால் உடல் கேட்கும் அப்படிங்கிறது. சோ எவ்வளவு பாசிட்டிவிட்டிய வந்து நம்மளுடைய மனசுக்கு நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. அதே மாதிரி நடைப்பயிற்சி போறதுங்கிறது சாதாரண வாக்கிங் தானே நம்ம நினைச்சிடவே முடியாது. அதுவும் அதுக்குரிய சவால்களோட அதை எப்படி அன்றாடம் அவர் எதிர்நோக்கி பயிற்சியை மேற்கொண்டு தன்னால ஒரு ஃபுல் மாரத்தான் ஓடுற அளவுக்கு தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து நம்மளாலே முடியுங்கிற நம்பிக்கை உணர்வை கொடுக்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பா இந்த புக்ல வந்து அந்த உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களை நம்ம ஒவ்வொருமே படிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வாழ்வியல் பகுதியில சொல்லவே வேண்டாம். நிறைய விஷயங்கள் ஆமா நம்ம யோசிக்காம கடந்து வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் இருக்கு. அது வந்து ஆண்கள் தினம் பத்தி அவர் எழுதினதா இருக்கட்டும், அல்லது சென்னைக்கு வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் பயணம் பண்ண அந்த ஒரு இதா இருக்கட்டும், ஒரு நிகழ்வா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த டெக்னிக்கல் ஜார்கன் தெரியாம அலுவலகத்துல அவர் எதிர்கொண்ட சவால்களா இருக்கட்டும், உணவு மேடைகள்ல தோழர் தோழியர்களுக்கு நடுவுல நடக்கிற உரையாடல் எல்லாமே நீங்க எல்லாத்தையுமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் என்னை வந்து ரொம்ப சுருக்கிக்கிறேன் ஆக்சுவலி. ஆனா புக்ல வந்து நம்ம படிக்க படிக்க அந்த எழுத்துக்கள் நம்மளோட நிறைய விஷயம் ஒத்து போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. கம்யூனிகேஷனை பத்தி பேசியிருக்காங்க. கம்யூனிகேஷன் எவ்வளவு தூரம் முக்கியம் நம்மளோட வாழ்வியல்ல அப்படிங்கிறத. சோ அதுல ஒவ்வொன்றுலயுமே இந்த தி லயன் கிங் அப்படிங்கிற அந்த ஒரு திரைப்படத்தை பத்தி ஒரு மாற்று கோணத்தை அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. நிறங்கள் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. சோ எழுத்தாளர்கள் சொல்லியிருக்கிற மாதிரியான அவருடைய முன்னுரையில சொல்லியிருப்பாரு. ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொண்டு நியாயமா நடக்கிற விஷயங்களை பாராட்டி சக மனிதர்களுடன் அன்பு செலுத்தி கொண்டு வாழ்வது ஒரு முறைதான், அதை நமக்கு பிடித்தமான வாழ்வியல் வழியில மகிழ்ச்சியா வாழ்வோம் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேதான் வந்து நம்மளோட லைஃப்லயும் உண்மையா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் கூட வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது அந்தந்த அவரவர்களுக்கு உண்டான அவரவர்கள் தரப்பு நியாயம், அவ்வளவுதான். சோ முதிர்ச்சி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மனம் சஞ்சலப்படுது, கஷ்டப்படுது அப்படிங்கிற இடங்கள்லையும் மனிதர்களையும் தூக்கி சுமக்காம அங்கங்கேயே விட்டுட்டு நம்மை விடுவித்துக் கொள்றது அப்படிங்கிறது தான் நான் உணர்றேன். அந்த பாதையில தான் போகணும்னு நினைக்கிறேன். அத 100% ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான ஒரு புக் வந்து இந்த நோ ஆனி பிளேஸ். அண்ட் தென் இந்த டைட்டிலே கூட எங்க குரூப்ல போடும்போது கூட இது என்ன தலைப்பே வித்தியாசமா இருக்கு, அதுக்காகவாது கேட்கணும்னு ஒரு சில மெம்பர்ஸ் சொல்லியிருந்தாங்க. சோ அந்த நோ ஆனி ப்ளீஸ் அப்படிங்கிறது கூட வந்து அழகா வந்து அணிந்துரை கொடுத்த தோழர் சொல்லியிருப்பாரு. இந்த புத்தகத்தின் மூலம் கலாச்சார காவலர்கள் என்று நம்மை நாமே சுயமாக நியமித்துக் கொண்டு பழம்பெரும் பாரம்பரியங்களை பாதுகாப்பதே எங்கள் பணின்னு வளைய வரும் வீணர்கள் முகத்தில் நீ புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் என்று ஆணித்தனமாக அறைந்திருப்பது ஆரவாரம். யூ ஹாவ் நெயில்ட் இட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தோழர். அதேதான் தோழர் இந்த புக்குக்கு நான் சொல்ல நினைப்பதும். ரொம்ப எளிமையா எல்லாத்துக்கும் இன்னும் நிறைய தாய்மை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. எப்படி நம்மள தாய்மைங்கிற ஒரு உணர்வுக்குள்ள அடைச்சுக்கிட்டு எதை இழக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. செல்ஃப் லவ் பத்தி சொல்லியிருப்பாங்க. திஸ் புக் இஸ் அ ட்ரெஷர், ஐ வுட் சே. ஒரு ட்ரெஷரான புக்காவே நம்ம பாதுகாத்து கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான். இது வந்து இட் இஸ் அ ட்ரெஷர். தட் இஸ் ஆக்சுவலி த ஒன்லைனர் சொல்லணும்னா அதுதான் ஒரு புதையல். இந்த வாய்ப்பை நல்கிய ஒவ்வொருவருக்கும் நன்றிகள். நன்றி. மைத்திலி சிறப்பா இருந்துச்சு. நன்றிங்கக்கா. யசோகா மைக் ஆன் பண்ணும். யசோகா மைக் ஆன் பண்ணுங்களேன்.
இப்போ சரியா இருக்காடா? அக்கா மைதிலிக்கா, கேக்குதா? பேசுறவங்கள மட்டும் எல்லாத்தையுமே கோஹோஸ்ட் பண்ணிருங்கக்கா. என்ன பண்றது? மீதி எல்லாத்தையுமே நம்ம மியூட் பண்ணிடலாங்க. நந்தகுமார் பேசுறவங்கள மட்டும் சக்தி, கோஹோஸ்ட் பண்ணிருங்க. அக்கா நந்தகுமார் சக்தி நீங்களாம் ஆஃப் பண்ணுங்க மைக்க. எல்லாரும் அவங்க மைத்திலி ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. அது ஒண்ணு வச்சுட்டா? அடுத்ததாக யசோதா பழனிசாமி அவர்களை நீர்வழிப்படுவோம் என்ற நாவலை பற்றி அவர்களது கருத்துக்களை பகிர்வதற்காக அன்புடன் அழைக்கிறோம். மகிழ்ச்சி. நன்றி மைதிலி. அனைவருக்கும் வணக்கம். நீர்வழிப்படுவோம் தேவி பாரதி அவர்களுடைய இந்த புத்தகம் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுல ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னா அவங்க ஈரோட்டுக்காரர் என்பது. தற்போது திருப்பூர் மாவட்டமா மாறிடுச்சு வெள்ளக்கோயில். ஆனா முதல்ல அதுக்கு முன்ன வந்து வெள்ளக்கோயில் வந்து ஈரோடு மாவட்டத்தை சார்ந்ததா தான் இருந்துச்சு. ஆசிரியர் பத்தி சொல்லணும்னா 1980களிலேயே சிறுகதை மூலமா அறிமுகமாயிருக்கிறாரு. இவருடைய சிறுகதைகள் ஆங்கிலம், மலையாளம், கன்னடம், பிரான்சு, இந்தி இந்த மாதிரி மொழிகள் எல்லாம் மொழியாக்கம் பெற்றிருக்கு. நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற இந்த கதை வந்து 3வது நாவலா வெளிவந்திருக்கு. இதுதான் சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்குது. அரசு கல்வித்துறையில பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறாரு. 7 ஆண்டு காலம் காலச்சுவடிகள் பொறுப்பாசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறாரு. அப்புறம் புதுயுகம் தொலைக்காட்சியில சில மாதங்கள் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். இவரது இயற்பெயர் ராஜசேகரன். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் தற்போது வசித்து வருகிறார். முதல் பதிப்பு 2020லும் நற்றினை பதிப்பா வெளியிட்டிருக்கு. இந்த நாவல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தன்னுடைய முன்னுரையில ரொம்ப அதாவது முன்னுரையில சொல்றப்பவே ஒரு உருக்கத்தோட தான் ஆரம்பிச்சிருப்பாரு. தன்னுடைய நண்பரோட உடையாம்பாளையம் பகுதியில பயணிச்சுட்டு இருக்கிற பொழுது காரை நிறுத்த சொல்லி நிறுத்துறாரு. அந்த இடத்துலதான் வந்து தன்னுடைய யாருமற்ற அந்த கிராமத்தை பாக்குறாரு. புதர்மண்டி அந்த தெருக்களையும் உருக்குழிஞ்சு போன வீடுகளையும் ஆற்றாமையோட பாக்குறாரு. அந்த மிகச்சிறிய கிராமத்துலதான் அவரது தாய்வழி மூதாதையர்கள் காலடி சுவடுகள் பதிந்த மண் அது. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்னால அவரது பெரியம்மாவும் காருமாமாவும் வாழ்ந்த அந்த இடத்தை பத்தி தான் நமக்கு சொல்ல வராரு கதையா. இது என்ன சொல்றாருன்னா, அந்த மூதாதையர்கள் அவருடைய மூதாதையர்கள் பட்ட கதைகளை சொல்றதா சொல்லியிருப்பாங்க. அவங்க என்னென்ன அத வழிகளை பற்றி கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. குடி நாவிதர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மக்களுடைய வழிகளையும் அவர்களுடைய வாழ்வியல் முறைகளையும் அது சார்ந்த அந்த அந்த வாழ்வியல் இருந்து அவங்க எப்படி விலகி போயிருக்காங்க. இப்போ பல ஊர்கள்ல பல தொழில்களை புரிஞ்சுகிட்டு இருந்தாலும் அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறது தான் ஒரு கதையா சொல்லியிருக்காரு. இந்த கதையை நம்ம வாசிக்கும் பொழுது நாங்க கொங்கு பகுதியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால நிறைய இடங்கள்ல என்னால உள்வாங்க முடிஞ்சது. காருமாமா அப்படிங்கிறவர் தான் இந்த கதையினுடைய நாயகர். இந்த காருமாமாவை சுற்றித்தான் அவர் அந்த கதையை பின்னிட்டு போறாரு. அவருடைய முதல் இதே காருமாமாவை இறந்துட்டான்னு ஒரு செய்தி வந்து அந்த செய்திக்காக அந்த கதையின் நாயகர் தன்னுடைய அம்மாவை அழைத்து கொண்டு போவாங்க. அம்மாவை அழைச்சிட்டு போறப்ப போற வழியிலேயே அவங்க அம்மா போற அந்த நீர்நிலைகளை எல்லாம் பார்ப்பாங்க. ஐயோ என் சாமி நான் அங்கதானே விளையாண்டுட்டு இருந்தேன், இந்த தண்ணியில இப்படியே முழி போய் கிடப்பனே, ஐயோ என் தங்கமே, இப்படி அந்த வார்த்தைகள் அந்த கொங்கு வட்டார பகுதியினுடைய வார்த்தைகள் வந்து நிறைய எனக்கெல்லாம் மறந்து போயிருந்தது. அந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் நிறைய அந்த புத்தகங்களை வாசிக்கிறப்ப என்னால உள்வாங்கிக்க முடிஞ்சுச்சு. இதுல ராசம்மா அப்படிங்கிறது காருமாமாவுடைய மனைவி. அவங்க வந்து வேறொரு கணவரோட அதாவது வேறொரு திருமணத்துக்கு குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் வேறொருவரை போயிடுறாங்க. அவங்களுடைய நிலைமைய அவங்க அம்மா சொல்லிட்டு வருவாங்க. ஐயோ பிறந்தவனுக்கு இந்த மாதிரி ஒரு கதி வந்துச்சா அப்படின்னு. காருமாமா தன்னுடைய சின்ன வயசுலயே அம்மாவை இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய தங்கைகளையும் தன்னுடைய தகப்பனையும் கூட்டிக்கிட்டு வந்து எப்படி தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டிட்டு போனாரு, எப்படி நடத்தி சென்றாரு, அந்த ஊர்ல பண்ணாடிகள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மக்களோடு இவர்களுடைய வாழ்க்கை எப்படி பின்னி பிணைந்து இருக்குது அப்படிங்கறதுதான். நடு வீட்டுக்குள்ள அப்படியே பணத்தை போட்டு வச்சிருப்பாங்க.
அப்ப ஊருக்குள்ள இருந்து இலவு கேட்கறதுக்காக வருவாங்க. இது வந்து கிராமப்புறங்கள்ல நடக்கக்கூடிய வழக்கம். இப்போ அந்த வழக்கம் ஒழிஞ்சிருச்சு. தலையில வீதியில முக்குல இருந்து வரப்பவே தலைமால சீலை போட்டுக்கிட்டு மாரடிச்சுட்டு அழுதுட்டு வருவாங்க. ஐயோ! இந்த ஆண்டவன் என்னை இந்த கதிய வச்சுட்டானே! என் தங்கமே, என் சாமியே, மாமா உன்னை பார்க்கறக்கு இப்படித்தான் வரணுமா? அப்படின்ட்டு தான் அழுதுகிட்டு வருவாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாமே இதுல எழுதியிருப்பாரு. அத பார்க்கிறப்ப நமக்கு அந்த பழைய நினைவுகள் நம் முன்னோர் அந்த அந்த காலத்துல வந்த நம்ம ஊர் பகுதிகள் எல்லாம் எந்த மாரி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாம் ஒரு நம்மளுடைய நினைவுக்கு கொண்டு வருவாங்க. ஊர் வகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாய்க்கவலசு, புதுப்பாளையம், தாமரப்பாளையம், அ ரங்கம்பாளையம், உடையாம்பாளையம், இது அவல்பூந்துறை, ஈரோடு, கொல்லம்பாளையம், கருக்கம்பாளையம் எல்லா ஊரையும் வாசிக்கும் பொழுது, இந்த ஊர்ல இங்க இருந்திருப்பாங்களா? இந்த ஊர்ல இவங்க இங்க வாழ்ந்திருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தையும் நமக்குள்ள விதைக்கிறார். ஒரு பண்ணாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு முறைமை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த குடிநாவிதர்கள் அப்படிங்கிறவங்க. அவங்க எவ்வாறு அந்த பண்ணாடிக்காரர்களோடவும் இவர்களுக்கானமான உறவு முறை எப்படி இருந்தத ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாரு. ஆ ரொம்ப மரியாதையா, ஒரு தன்மையா தான் பண்ணாடிகள் வந்து இவங்கள நடத்தியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு மருத்துவச்சி வேலையும் இந்த நவநீதர்கள் மனைவிகள் தான் செய்யறாங்க. காரிமாமாவனுடைய பெரியம்மா தன்னுடைய கணவனை இழந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்லயே இருந்து, அந்த ஊர் மக்களுக்கு குடிமை செய்து, அவங்க தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறெல்லாம் திறம்பட கொண்டுட்டு போனாங்க, அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு இடத்தையும் வாசிக்கிறப்ப தேர் கட்டி போறது, ஒரு கல்யாணம் அப்படின்னா மங்கள வாழ்த்து சொல்லக்கூடியவங்க இந்த குடி நாவிதர்கள் அப்படிங்கிறவங்க தான். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறதுல இருந்து க ம் அதாவது தாண்டாம வழி பாக்குறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல ஆரம்பிச்சு நிச்சயதார்த்தம் பேசுறது, புடவை எடுத்துட்டு வர்றது. இது எல்லாமே நாங்கெல்லாம் எங்களுடைய ஊர்களில இதெல்லாம் நடந்திருக்குது. அவர்கள ஒரு மரியாதைக்கான ஒரு இடத்துல தான் நினைச்சிருப்போம். அது எல்லாமே வாசிக்கும் பொழுது நமக்கு கண்ணு முன்னால அப்படியே அந்த நிகழ்ச்சிகள அப்படியே படம் போட்டு காமிக்கிற மாரி இருந்தது. பழைய வாழ்க்கைக்குள்ள போய் நாங்க திரும்புற மாரி ஒரு அனுபவத்த இந்த நாவல வாசித்து முடிக்கிறப்ப எனக்கு குடுத்திருந்தது. ஆனா அவர்களுடைய பெண்கள் வந்து எந்த மாரியான வகைகள பெற்றாங்க. தங்களுடைய குடும்பத்துக்குள்ள அந்த அத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. அப்படியெல்லாம் திட்டுவாங்க. எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா கால் மாமா செத்து கிடக்கிறப்ப, ஐயோ! ஒரு கொள்ளி வைக்க அவன் பையன் இல்லையே! மண்ணு தள்றதுக்கு ஒரு பையன் இல்லையே! நெய்ப்பந்தம் பிடிக்கிறதுக்கு ஒரு பையன் இல்லையே! அப்படின்னு அந்த உறவு முறைகள சொல்லி அழுவாங்க. அந்த பாசம். அப்ப அந்த பையன் உள்ள வந்தோனே, ஐயோ! அவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. பையன் உள்ள வந்தோனே அந்த பாச பிடிப்போட, ஐயோ! என் ஜாமி வாடா என் தங்கமே அப்படின்னு சொல்லி ஓடி போய் அணைச்சுக்கிட்டு அந்த பையன ரொம்ப அணைச்சுக்குவாங்க. ஐயோ! தாலி கழட்டி வச்சு அழுவறக்கு அந்த புள்ள அங்க போயிட்டாளே! நீ வருவாளா என்னமோன்னோனே அந்த ராசமாத்தா வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவ்ளோ தூரம் எல்லாரும் திட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் அந்த அத்தைய வரவேற்று, அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைமைகளை எல்லாம் செய்து, அவங்கள மறுபடியும் தன்னோடவே இணைச்சுக்குவாங்க. இது அதாவது உறவுகளுக்குடைய சிக்கல்கள் பல நேரங்கள்ல வந்தாலும் கூட, அந்த பாச பிணைப்பு அப்படிங்கிறது அந்த உறவு வழிகள்ல நீடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த கதையில ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. பல இடங்கள்ல வந்து நம்ம வாசிக்கிறப்ப திரும்ப திரும்ப வாசிக்கிற மாரி இருந்தாலும் கூட, சில இடங்கள்ல நம்மளோட அந்த பயணப்பட்ட அந்த வாழ்க்கையில நாங்க ஒன்றி வாழ்ந்த அந்த இடங்கள், அவர்களுக்கான மரியாதை எல்லாமே ரொம்ப வாசிக்கும் பொழுது உள்வாங்க முடிஞ்சுச்சு. மருத்துவச்சி அப்படிங்கிற முறையில பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பிள்ளை பேரு பார்க்கறது அவங்க தான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, குழந்தைக்கு பிள்ளை பேரு பார்க்கிறப்ப பண்ணாடி வீடுகளுக்கு போவாங்களாம். அப்ப போறப்ப எங்க பெரியம்மாவ அப்படி உபசரிப்பாங்க. எங்க பெரியம்மா அங்க போய் அதிகாரம் பண்ணுவாங்க. "ஏல அந்த வெள்ள புடவைய எடுத்து வச்சீங்களா? கவனிச்சீங்களா? ஏங்க அந்த ம் புடவையெல்லாம் விரிச்சு வச்சீங்களா? அந்த சாமானத்த எடுத்து வச்சீங்களா? என்ன இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க?" அப்படின்னு அதிகாரம் பண்ணுவாங்க எங்க பெரியம்மா. அவங்க அவ்ளோ சிரிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அங்க தங்கியிருந்து அவங்களுக்கான முறைமைகளை எல்லாம் நாங்க செய்துட்டு, பணம், காசெல்லாம் குடுத்துருவாங்க. அந்த புள்ளைங்க வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறமு, இந்த அவங்க அதாவது மருத்துவம் பார்த்தவங்க, போதுவாரு இந்த புள்ள. இதுதான் நான் பிரசவம் பார்த்த புள்ள தான். நல்லா இருக்கிறியா சாமி?" அவங்களுக்கு மறந்தே போயிருப்பாங்க. ஆனா அவங்கள கூப்பிட்டு இவங்க பேசுவாங்க. அந்த மாரியான பல சம்பவங்கள எனக்கு நினைவு கூர்வையா இந்த நாவல் குடுத்தது. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நாவல ஒரு முறை வாசிச்சு பாருங்க. கொங்கு மக்களுடைய வட்டார வழக்குகளையும், மண் சார்ந்த பல அமைப்புகளையும், அவர்களுடைய உறவு முறைகளையும் உங்கனால தெரிஞ்சுக்க முடியும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி யசோதாக்கா. அருமையானது ஒரு புத்தக உரை. வாழ்த்துக்கள். அடுத்ததாக
சுகன்யா எஸ்டி அவர்களை தனது புத்தகத்தை குறித்த பதிவினை அளிக்க அன்போடு அழைக்கிறோம். நன்றி மைத்ரி அவர்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேசுறதுக்கு எடுத்திருக்கிற புத்தகம் வந்து ஏஐ என்னும் 7ஆம் அறிவு. ஏஐ என்னும் 7ஆம் அறிவு. இப்ப ஏஐ அப்படிங்கறது கேட்கும் போதே முதல்ல வந்து நான் இந்த புக்கோட அட்டைப்படத்தை பத்தி சொல்லணும். கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு அட்டைப்படமா இருக்கும். ஒரு குரங்கு படம். அந்த குரங்குல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கும்போது இது ஏதோ ரோபோட் மாதிரியும் இருக்காது, மனுஷ குரங்கு மாதிரியும் இருக்காது, மனுஷ மாதிரியும் இருக்காது. அது ஒரு கலந்து கட்டின ஒரு உருவமாக இருக்கும். இன்னைக்கு பிரபலமா எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கிறது இந்த ஏஐ மெஷின் லேர்னிங் அப்படின்றது. நம்ம முன்ன காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கும், ஐடி டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கும். பொதுவாகவே இன்ஜினியரிங்குள்ளார போறவங்களுக்கு காமனா வரக்கூடிய ஒரு கேள்வின்னு கேட்டா இந்த கம்ப்யூட்டருக்கும் ஐடிக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப சமீபத்துல காலேஜுக்குள்ளார போறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வினா ஏஐக்கும் மெஷின் லேர்னிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு கொஸ்டினா சமீப காலத்துல இருந்துட்டு வருது. இந்த பர்டிகுலர் புத்தகம் அதுக்கு தெளிவான ஒரு பதில பேரண்ட்ஸுக்காகட்டும் இல்ல இப்போ வந்து சூஸ் பண்ணி காலேஜ்குள்ளார என்டர் ஆகிற ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நான் இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பா படிங்க அப்படின்னு. உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த புக்ல இருந்து. இந்த பர்டிகுலர் புக் ஹரிஹரசுதன் அவர்களால் எழுதப்பட்டது. 230 ரூபாய். ஜீரோ டிகிரி பப்ளிகேஷன்ல இருந்து 190 பேஜஸ் இருக்கக்கூடிய ஈஸியா படிச்சு முடிக்கக்கூடிய, நீங்க எடுத்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்ட்ரெச்ல கதை மாதிரி படிக்கக்கூடிய ஒரு புக்கு. குமுதம்ல வந்து தொடரா வெளிவந்துட்டு இருந்த கட்டுரை தொகுப்பு. நான் மோர் ஆஃப் இத வந்து ஒரு ஹிஸ்டரினே சொல்லுவேன். ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு ஏஐ அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி வந்து நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளார வந்தோம், கம்ப்யூட்டருங்கிறது எப்ப வந்துச்சு. பொதுவா ஒரு கண்டுபிடிப்பை நம்ம என்ன சொல்லுவோம், இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். நமக்கு எது வந்து தேவையின் அடிப்படையில தான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அடிப்படையில இந்த டிஜிட்டல் எரா அப்படிங்கிறதுக்குள்ளார நாம எப்படி வந்தோம், எப்படி வந்தோங்கிறது ஆரம்பத்துல வேர்ல்டு வார்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேர்ல்டு வார் 1 எண்டுல கடைசியில ஜெர்மனி தோத்து போகும்போது அவங்க ஏன் தோத்து போனாங்க, அப்ப அதன் பிறகு என்ன நடந்தது, அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, மறுபடியும் வேர்ல்டு வார் 2 எப்படி வந்தது. சோ அதுல வந்து அவங்க அனலைஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயம் என்ன. அப்ப வந்து ஒரு தகவல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த தகவல் பரிமாற்றத்துல நடந்த ஒரு சின்ன பிழையினாலதான் அவங்க முக்கியமா இறந்து போனாங்க, ஐ மீன் தோத்து போனாங்க. சோ அந்த பிழை எங்க நடந்தது, அதை எப்படி சரி கட்டுறது அப்படின்னா நீ மனுஷனை டிபெண்ட் பண்ணாதான பிரச்சனை. இப்ப வந்து மெஷினை டிபெண்ட் பண்ணா இந்த ஸ்பையிங் டேட்டா அனுப்புறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா அவங்க ஒரு மெஷினை கண்டுபிடிக்கிறாங்க. அத வந்து எனிக்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அதுக்குள்ளார புகுத்தி இந்த மெஷின் ரீடிங் ஹியூமன் ரீடிங்னு சொல்லுவோம், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு. அதுக்குள்ளார வந்து பல்வேறு நிலையில இருக்கக்கூடிய என்கிரிப்டிங் லெவல்ஸ் வந்து அங்கிருந்து ஆரம்பிச்சுதான் அது அடுத்தடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகி வந்தது. ஸோ அந்த ஃபுல் ஹிஸ்டரி எங்க ஆரம்பிச்சு இந்த என்கிரிப்ஷன்ங்கிற கதை வந்தது, அங்கிருந்து எப்படி எல்லாம் நம்ம எவால்வ் ஆனோம், அதன் பிறகு போனக்கப்புறம் அவங்க ஜெர்மனி எப்படி இதை கொண்டு போய் வேற வேற கண்ட்ரிக்கு கொண்டு போய் வச்சாங்க, அந்த சண்டையில என்ன நடந்தது அப்படிங்கிறது ஹிஸ்டரியும் கலந்து. இது வெறும் வந்து கம்ப்யூட்டர் மட்டும் படிக்கிறதுன்னு இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமா இருக்கக்கூடிய நடந்த விவரங்கள் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சு நம்ம ஒரு விஷயத்த படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது மேல ஒரு லைஃப் வர ஆரம்பிக்கும். நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் நமக்கு பிடிச்ச விஷயமாகும். வெறும் நம்ம ஏஐ இன்னைக்கு ஒரு குழந்தைகிட்ட நம்ம சொல்றோம் நீ இதை கத்துக்கப்பா அப்படின்னு ஒரு 20s இருக்கக்கூடிய இல்ல காலேஜ் வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் கிட்ட நம்ம சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் சர்வைவல். அதுக்கு பிஹைண்ட்ல இருந்து இது எப்படி இங்க வந்தது. இன்னொன்னு அடுத்து காமனா இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் பொதுவா கேட்கணும் அப்படின்னா நம்ம வந்து மெஷின் லேர்னிங் சொல்லுவோம், இன்னொன்னு ஜென் ஏஐ அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சரி ஓகே, மெஷின் லேர்னிங்னா கூட யூகமா நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவை ஓப்பன் சோர்சிங் சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா லைக் ChatGPT இருக்கு, இல்ல அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நமக்கு அவைலபிளா சில ஏஐ எல்லாம் இருக்கு அப்படின்னா ஓகே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அவங்க ஒரு டேட்டா பேஸை பில்ட் பண்றாங்க, அந்த டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு அவங்க அதை இன்புட்டா ஃபீட் பண்ணி வேற என்னத்தையும் ஒன்று டெவலப் பண்ண போறாங்க. அப்போ அவங்க டெவலப் பண்றதுக்கு இன்புட் ஃபீட் பண்றதுக்கு ஒரு டேட்டா தேவை,
அதனாலதான் இதையெல்லாம் நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்றத நம்மளால யோசிச்சு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அதுக்கு பின்னாடி ஜென் ஏஐன்னு ஒண்ணு சொல்றாங்களே, அது என்ன ஜென் ஏஐ? அப்ப மெஷின் லேர்னிங்க்கும் ஜென் ஏஐக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் ஜார்கன்ஸ், அது ஜார்கனாவே இல்லாம அதனுடைய பொருள் என்ன, அது எதுக்காக இருக்கு, என்ன பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்துறாங்க, அது எப்படி எவால்வ் ஆயிருக்கு, இன்னும் பல்வேறு கம்பெனிகள்லயோ இல்ல பல்வேறு அப்ளிகேஷன்ஸோ இருக்கிறப்ப, ஓகே நான் இதை எடுத்தேன்னா எனக்கு வந்து இதுல இருந்து நான் நிறைய ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன்ஸை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா, கேன்வா என்ன பண்ணுது, இல்ல வந்து எனக்கு ஆடியோ ரிலேட்டடான ஏஐ டூல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, இந்த டூல் என்ன அந்த டூல் என்னன்னு எனக்கு டூல்ஸ் பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டா லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் எல்லாம் இதுல இருக்காது. பட் இதெல்லாம் ஏன் டெவலப் ஆக ஆரம்பிச்சது, எங்க இருந்து வர ஆரம்பிச்சது, இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல வந்து இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்துக்கான ரொம்ப ஒரு ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்லயும் எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. நான் ஸ்கிராச்ல இருந்து புதுசா சொல்றேன், நீ என்ன பேசுனீங்கனாலும் எனக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லாத்தையும் வந்து எனக்கு பேசிக்கா ஒரு சாதாரண வார்த்தையை பயன்படுத்தி எனக்கு சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு ஒருத்தருங்க கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்க கூடிய அளவுல இந்த புத்தகம் இன்புட்டா இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் தெம், அதே மாதிரி ஒரு லேட்டஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்கி பர்சன் எனக்கு இதை வந்து என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் புத்தகமா ரொம்ப சிம்பிளா நீட்டா அழகா நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய, யாருக்கும் புரிஞ்சுக்க வகையில சொல்லியிருக்காங்க. ஐ வுட் சே பேரண்ட்ஸுக்கும் சரி, மீன் நான் வந்து கொஞ்சம் பழைய ஆள் எனக்கு அவ்வளோலாம் தெரியாது, அவுடேட்டட் அப்படின்ற ஃபீலிங்ல இருக்கிற பர்சனாக இருந்தாலும் சரி, இல்ல நான் லேட்டஸ்ட்ல கரண்ட்ல ட்ரெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்க இன்னும் அப்கமிங் ஜென்ரேஷனா இருந்தாலும், ஃபார் எவ்ரி ஒன் ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் இந்த புத்தகத்தை கண்டிப்பா படிங்க. ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்தை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். ரிப்பீட், இட் இஸ் ஏஐ என்னும் 7ஆம் அறிவு, திரு ஹரிஹரசுதன் அவர்கள் எழுதியது. 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் மூலமா 190 பேஜஸ் கொண்ட 230 rupees ஒர்த் ஆஃப் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். வாய்ப்பிற்கு நன்றி. சுகன்யா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அடுத்ததாக கௌசல்யா ஞானேஸ்வரன் அவர்களை பாலகுமாரனின் பாகசாலை என்ற நூலை பற்றி தனது கருத்துக்களை கூற அழைக்கிறோம். அன்புடன் அனைவருக்கும் இனிய மாலை நல்வணக்கம். பாகசாலை எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களின் பாகசாலை எனும் நூலை பற்றிய வாசிப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறேன். அதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதன் முதற் பதிப்பு 2011 விசா பப்ளிகேஷன் வெளியிட அவருடைய அன்பு மகன் சூர்யாவுக்கும் பேரன் ஞானக்கொழுந்து ஆகாசுக்கும் சமர்ப்பணம் செய்திருக்கிறார். பாலகுமாரனின் வார்த்தைகள் மனம் புகுந்து அந்யோன்யமாய் வருடும் அழகிய வார்த்தைகள். பாகசாலையை ரசித்து ருசித்து உள்வாங்கி படித்து முடித்து விட்டேன். எதிலும் அறிந்து கொள்வதில் உள்ள சுகம் மனிதனுக்கு வேறு எதிலும் கிடைப்பதில்லை. வாழ்வு பற்றிய நம்பிக்கை அதிகம், அறிந்து கொள்வதில் வலுப்பெறுகிறது. அதனாலேயே பல்வேறு விஷயங்களை பற்றிய பயம் மெல்ல மெல்ல குறையும் என்கிறார். வாழ்வின் தேவைகள் பற்றி சொல்லிக் கொடுக்கும் தந்தைகள் திறமையும் பிரியமும் ஞானமும் உடையவராக அமைந்து விடுவது மகனின் மிகப்பெரிய பேறு என்கிறார். தாய் உடல் பற்றி சொல்லிக் கொடுப்பாள். வயிறு சரியில்லை என்றால் எகிரி குதிக்கணும், வயிறு சூடாகிவிட்டால் அடிவயிற்றில் எண்ணெய் தடவுவது, உண்ட பின் நீர் குடிக்காதே 20 நிமிடம் போகட்டும் என சொல்லிக் கொடுப்பாள். ஆனால் அதற்கு அப்பால் தன்னை பற்றி, தன் இருப்பை பற்றி, தன் ஜீவனை பற்றி, தன் உயிரை பற்றி கேள்வி வரின் அதற்கு தெல்ல தெளிவாக விளக்குபவர் குரு என்கிறார். பல் தேய்ப்பதில் இருந்து உடை உடுத்துவது, உண்பது, உறங்குவது போன்ற அனைத்தையும் குரு என்பவர் பல்வேறு விதமாக பண்படுத்தி உச்சகட்டமாக உள்ளுக்குள்ளேயே இருக்கின்ற கனலை தூண்டி எழுப்புவார். தன்னை அறிய செய்வார். கதையில் 10 வயது பையனான பிரசன்னாவிற்கு ஆசிரியராக, குருவாக, தாயாக சுவாமிநாத சர்மா என்னும் ஆசிரியர் அவர் தெரிந்த வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்து அவரை விட வலிமையான ஒரு சீடனை உருவாக்குகிறார். புல் வளர செதுக்குவது போல் தீயவை பெருக பெருக களைய இவனை தயார்படுத்துகிறார். இரவு நிறைய பேசணும் என்கிறார். காலையில் மௌனமா இருக்கணும், காலையில் தண்ணீர் குடிக்கணும், மந்திரம், மூச்சு பயிற்சி, தியானம்,
மனம் வேறு புத்தி வேறு, அதை எப்படி கையாள வேண்டும்? நிதானமா ஜெயிக்கிறதுக்கும் அமைதியா இருக்கிறதுக்கும் களப்பை பிடிப்பது முதல் கரணம் அடிப்பது வரை அழகாய் சொல்லித் தருகிறார். மழையை தாவரங்கள் அனுபவிக்கிற விதமே தனி அழகு என்கிறார். மழை தனக்காகத்தான் பெய்கிறது என்று நினைத்து தன்னுடைய உணவு எது என்று புரிந்து தாய்ப்பால் அருந்தும் குழந்தை போல் மெல்லிய சில அசைவுகளுடன் உணவு உண்பதிலேயே கவனமாக இருக்கிறது. இப்படி மனிதர்கள் அனுபவிப்பதே இல்லை என்று அங்கலாய்க்கிறார். பாட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தொண்டையை சரி செய்து கொள்ள வேண்டும். தொண்டை என்பது விசுப்தி சக்கரம். விசுப்தி சக்கரத்தை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். தலையை முன்னுக்கு பின்னுக்கு சாய்த்து மூச்சு இழுக்க வேண்டும். தொண்டை பக்கம் இருக்கிற சக்கரம் சுடர்விட்டு பிரகாசிக்கும். அப்போதுதான் நன்றாக பாட முடியும் என்கிறார். இசை என்பது ஒழுங்கான சப்தம். அந்த ஒழுங்குமுறையில் அந்த சப்தத்தை மிக கவனமாக நெய்தால் இசை ஆகிறது என்கிறார். பாடாமல் மனிதரால் இருக்க முடியாது. பேசத் தெரிந்த அத்தனை மனிதர்களும் நிச்சயம் பாடுவார்கள். நன்றாக பாடுபவர்கள் வெகு சிலரே என்கிறார். விதவிதமான உணர்வுகள் உந்துதலாக அமைந்தால் துக்கம், சந்தோஷம், அமைதி என்று பற்பல விஷயங்கள் இருந்தால் பாடத் தோன்றும். வார்த்தைகளை ஒழுங்காக கோர்த்து இசையை சீராக அமைக்கும் போது திகைப்பு கூட அழகான பாடலாக வருகிறது. சங்கீதம் சகஜமாக்கும் என்கிறார். சைக்கிள், கராத்தே, கிரிக்கெட், உடற்பயிற்சி, ஓட்டம், வலி நீக்கும் வித்தை சொல்லித் தருகிறார். உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பையும் இருதயம், நுரையீரல், வயிறு, பற்கள், நாக்கு, தோல், பாதம், ஆசனவாய் எல்லாம் கவனிக்க சொல்கிறார். அந்நியனா இருந்து பார்க்க சொல்கிறார். உன்னோடு அது பேசும். நம் உடல் உறுப்புகள் பேசும், குறைகள் சொல்லும். வலிக்கும் இடத்தை மனம் தானாக நீவிவிடும். மிருதுவாய் வலி நீக்கும், சிக்கல் தீர்க்கும், வயிறு செரிமானம் சரிப்படும் என்கிறார். காற்று நுரையீரல் முழுவதும் போய் வர மூளையும் மனதும் ஒருமுகப்படுத்தப்படும் என்கிறார். கோபத்தை அடக்குவது எப்படி என்று சொல்லித் தருகிறார். மூக்கின் நுனி பார்க்க கோபம் மெல்ல அடங்கும் என்கிறார். தன் மனதை இடைவிடாது பார்த்து கொண்டிருந்தால் அப்போது வெளியே அலைவாயாது, மெல்ல அடங்கும் என்கிறார். சும்மா இருப்பது சொல்லிக் கொடுக்கிறார். நெகிழ்வாய் உண்மையாய் இருப்பவர்க்கு சும்மா இருப்பது இயல்பு, எளிதானது என்கிறார். மனிதனின் மனம் சிவம் என்கிறார். சிலைகளின் குணாதிசயம் சொல்லித் தருகிறார். சிவன் ஆடுவது மாதிரியான நிலையெல்லாம் அழியக்கூடியது என்பதை குறிக்கவும், ஆதிசேஷனோடு படுத்திருக்கும் ரங்கநாதரை பிரம்மாண்ட பிரபஞ்ச சக்தி என்றும் நான் தான் மிகப்பெரிய ஆள் என்பதை மறந்து அடங்க வைப்பதற்காக உருவகப்படுத்தியிருக்கும் ரங்கநாதரை உருவகப்படுத்தப்பட்டது என்றும், மௌனம் மிகப்பெரிய தவம் என்றும் கூறுகிறார். மரணத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள சொல்கிறார். கடைசியாக குண்டலினி சக்தி சொல்லித் தருகிறார். உயிரும் உடலும் வேறு என்பதை சொல்லித் தருகிறார். குண்டலினி விழிப்புதான் இறுதி. எந்த வழியில் போக வேண்டுமோ அந்த வழி நிச்சலே வழிபடல். உருவங்கள் தேவையில்லை. இடையராது உள்ளே கவனிக்க உடம்பும் உயிரும் குண்டலினியை சேர்ந்த மனம் சொல்லித்தரும். எந்த இடத்தில் என்ன செய்வது என்பது தெள்ளத் தெளிவாய் விளங்கும் என்கிறார். குரு நினைப்பதை பக்குவத்துக்கு கொண்டு வந்து விட்டால் பெரிய யாகம், ஹோமம் செய்யவில்லை. குரு நினைப்பதை யாகம் வளர்ப்பது யாகசாலை, உணவை பக்குவப்படுத்துவது பாகசாலை. குருவின் பார்வையால் பக்குவப்படுத்தப்படுகிறது பாகசாலை. நமக்குள் நம்மை பற்றி ஏதாவது கேள்வி வரின் இதை வாசித்து விடையறியலாம். பாகசாலை படித்து முடித்து விட்டேன். நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். அனுபவிக்க வேண்டிய நூல். சித்தர் பாலகுமார் அவர்களுக்கு மானசீகமான வணக்கத்தோடு நன்றிகள். சிறப்பு சிறப்பு. நன்றிகள் கௌசல்யா. நன்றிகள். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமுத செல்வி அவர்கள் பசிகொண்ட இரவு நூலை எழுதிய
சிறுகதை தொகுப்பை எழுதிய அமுத செல்வி அவர்களை நம்மோடு உரையாட அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க, நாங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சி எந்த மாதிரி இருந்தது? உங்களுடைய நூலை பற்றி அவங்க சொன்ன பொழுது எப்பொழுது நீங்க எப்படி உணர்ந்தீங்க? அத எங்களோட பகிர்ந்துக்குங்க. சக்திவேல் சார். அமுதா மேம் நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க மேம். பசி கொண்ட இரவு வந்து சரியான புரிதலோட பேசுறதுன்றது ரொம்ப முக்கியம். அக்கா அவங்க ரொம்ப சிறப்பா சரியான புரிதலோட பேசுனாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துச்சு. பேசி முடிச்ச உடனே அவங்களுக்கு அந்த செய்தியை தான் சொன்னேன், ரொம்ப நன்றி அக்கா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஆதரவு நிலைப்பாடு இருந்ததோ அதுல ஒரு சதவீதம் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவு வந்து எதிர்ப்புமே இருந்தது. ஏன் இது மாதிரியான கதைகளை எழுதுறீங்க? ஏன் ஒரே சோகமா இருக்கு? ஏன் நம்பிக்கை ஊட்டக்கூடிய கதைகளை எழுதுறதில்ல? அதுதானே முக்கியம். அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்தது. ஆனால் பெரும்பான்மையான சதவீத வாசகர்கள் வந்து இத ரொம்ப சரியான புரிதலோட எடுத்துக்கிட்டாங்க. அந்த வகையில இன்னைக்கு அக்கா ரொம்ப ரொம்ப நியாயம். இந்த கதைகள்ல உலாவக்கூடிய மாந்தர்களுக்கு எழுதி நியாயம் செஞ்சதா நான் ஃபீல் பண்ணேன்ல. அவங்க அந்த கதாபாத்திரங்களுக்கு ஆதரவு நிலையோட நின்னு பேசி அவங்களுக்கு நியாயம் செஞ்சதா நான் நினைக்கிறேன். இந்த கதை வந்து வெவ்வேறு வகையான மக்கள் கிட்ட வெவ்வேறு வகையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நான் பரவலா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல பார்த்துட்டே வரேன். அதுல ஆண் குழந்தைகள் கிட்ட இந்த கதைகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் வந்து நான் ரொம்ப முக்கியமா பார்க்கிறேன். என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு பாலியல் தொழிலாளியை குறித்த ஒரு கதை என்றால் அது அப்ப அததான் வேகமா எடுத்து படிப்பாங்க. நான் முன்னுரை எழுதுறதுக்காக தோழர் தமிழ்ச்செல்வன் அவங்ககிட்ட கதையை கொடுத்த போது என்னுடைய தொகுப்புல முதல் கதையா இருந்ததுதான் பசிகொண்ட இரவு. 1வது கதை. அவங்க வாசிச்சுட்டு இத கடைசி கதையா போடுவோம், இது எடுத்த உடனே படிக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால இதை கடைசி கதையா போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா புத்தகத்தை எடுத்த பெரும்பான்மையான நபர்கள் வாசிக்கக்கூடிய முதல் கதை பசிகொண்ட இரவு. ஏன் அப்படின்னா, அட்டை படத்துல அவர் அந்த கதையை குறித்து சொன்ன ஒரு சின்ன குறிப்பு வந்து இருக்கும். இதுவரை பாலியல் தொழிலாளிகள் குறித்து ஏராளமான கதை வாசிச்சிருக்கோம், ஆனா இது வந்து வேற மாதிரி சொல்லுது அப்படின்ற அர்த்தப்படுற மாதிரி ஒரு இது இருக்கும். அப்ப என்னதான் ஒரு பாலியல் தொழிலாளியை பத்தி சொல்றாங்கன்ற ஒரு ஆர்வ மிகுதி கூட இருக்கலாம். இல்ல அப்படி என்னத்த சொல்லிட்டாங்க இது வரைக்கும் பேசப்படாத ஒரு விஷயத்தன்னு கூட நினைச்சுக்கலாம். இது கல்லூரி மாணவர்கள் மத்தியில படிச்சுட்டு அந்த பிள்ளைங்க பேசுனாங்கல்ல, அதுதான் நான் வந்து ரொம்ப இந்த கதை எழுதுனதுக்கு ரொம்ப திருப்தியா இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன். இப்ப அக்கா எந்த புரிதலோட அந்த பெண்களை பார்த்தாங்களோ அதே புரிதலோட அந்த ஆண் குழந்தைகள் பார்த்துட்டு இனி அந்த பெண்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஏற்படக்கூடிய பார்வை வேறா இருக்கும் அப்படின்னாங்க. அதான் அக்காவும் சொன்னாங்க. எங்கேயாவது அப்படியான பெண்ணை பார்க்கும்போது இது வரைக்கும் நானும் ஒரு காலகட்டம் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள போய் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி அந்த பெண்களை பார்க்கும்போது ஒரு அருவருப்பு உணர்வு எனக்கும் வந்திருக்குது. இதெல்லாம் ஒரு பொழப்பா, வேற வேலையே கிடையாதா அப்படியெல்லாம் வந்து எப்படி ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து புத்தி இருக்குமோ அதே புத்தியோட நானும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்தேன். ஆனா அந்த குழந்தைங்க சொன்னதும் இன்னைக்கு அக்கா சொன்னதும் பெரும்பான்மையான வாசிச்சுட்டு சொன்னவங்க அது மாதிரியான பெண்களை பார்க்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேசக்கூடியவங்க ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இந்த பெண்களுடைய பிரச்சனையோ அவங்க வாழ்க்கை போராட்டமோ சிலருக்கு வந்து ஏன் இப்படி இதெல்லாமா இருக்கும், இப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னு கூட தோன்றளவுக்கு நம்ம கற்பனைக்கு எட்டாத வகையில இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப தூரத்துலயும் இல்ல, குறைஞ்ச எண்ணிக்கையிலயும் கிடையாது. இங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
நம்ம மாதிரியான ஆட்களோட எண்ணிக்கை தான் குறைவே தவிர்த்து இந்த பெண்கள் மிக அதிகமான சதவீதத்துல நம்ம கூட உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எதுக்கு இது மாதிரியான நம்பிக்கை இழக்கக்கூடிய கதைகளை எழுதுறீங்க அப்படின்ற விமர்சனத்துக்கு மாறா சரியா புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தொடர்ந்து இது மாதிரியான கதைகளை எழுதணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, சும்மா என்ன ஒரு பெண்ணா என்னை நானே ஏமாத்திக்கிறதுக்கு நான் விரும்பவே இல்லை. நான் என் கணவர் சொல்லும்போது, அப்படியான கதைகளை நீ எழுதணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எது உண்மைன்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் முடி வச்சுக்கிறதும், நீளமா முடி வளர்த்துக்கிறதோ இல்ல குட்டையா வெட்டிக்கிறதோ, ஒரு ஆண் உடை அணியிறது தான் என்னுடைய சுதந்திர வெளிப்பாடோ இல்ல வந்து அதுதான் அப்படின்னு கிடையாது. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அடியில வேற ஒண்ணு இருக்குது. இது வந்து ஒரு பாலியல் தொழிலாளியோட பிரச்சனை, ஒரு விளிம்பு நிலை பெண்ணோட பிரச்சனை அப்படின்லாம் இல்ல. இந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஆண்கள் நம்ம கூட தான் இருக்காங்க. நம்ம குடும்பத்துல இருக்காங்க. இந்த பிரச்சனையை உருவாக்க அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழல் எங்க இருக்குதுன்னா நம்ம பக்கத்துல தான் இருக்குது. அப்ப பொது நிலையினருக்கு அந்த உணர்வை ஊட்ட வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தொடர்ந்து இது மாதிரியான கதைகளை தான் எழுதுவேன் அப்படின்றத பெரும்பான்மையா இந்த மாதிரியான கதைகளை எழுதணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, சமீபத்துல ஒரு ஒரு போன ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி உடுமலைப்பேட்டையில இருந்து ஒரு தோழர் ஒருத்தவங்க பேசுனாங்க. பசி கொண்ட இரவு வாசிச்சேன். உங்களை நல்ல திட்டணும்னு நினைச்சுதான் நான் போன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னது இதுதான். ஏன் இப்படி இப்படி என்னால வேற எதையுமே யோசிக்க முடியல, என்னால தாங்கவே முடியல இந்த கதைகளை வாசிச்சுட்டு. இப்படி எல்லாமா நடக்குது, எங்கோ நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த ஏன் பொதுமைப்படுத்துறீங்க அப்படின்னாங்க. அப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு. நான் 2000 பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்கள் மத்தியில வேலை பார்த்தேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 2 NGO வேலை பார்த்தாங்க. என்னுடைய நான் வேலை பார்த்த தொண்டு நிறுவனத்துல 2000 பாலியல் தொழிலாளிகள். லலிதா குமாரமங்கலம் அவங்க நடத்தின ஒரு தொண்டு நிறுவனத்துல 1500 பாலியல் தொழிலாளிகள். அப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மட்டும் 3500 பெண்கள் மத்தியில வேலை பார்த்தோம். இப்ப நான் என்னோட 2000 பெண்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டிருப்போம். காண்டத்துக்கு பட்ஜெட் போட்டு நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. நான் காண்டத்துக்கு பட்ஜெட் போட்டிருக்கேன். 2000 பெண்கள் ஆவரேஜா ஒரு மாசத்துல 20 நாள் தொழிலுக்கு போறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பெண் மினிமம் 3-4-6 கூட பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. அப்ப கிளைண்ட் ஆவரேஜா ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டாலும் 20 நாளுக்கு எத்தனை பேர் ஆயிருச்சு? இதுல நாங்க எங்களோட 3 கிளினிக் இருந்தது. 3 கிளினிக்லயும் ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய அந்த பெண்களுடைய கேஸ் ஹிஸ்டரிய அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப நாங்க பண்ணின முக்கியமான அனலைஸ் என்ன அப்படின்னா, இந்த பெண்கள் கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் தொடர்ந்து வர்றாங்களா, ரிப்பீட் ஆகுறாங்களான்னு பார்த்தப்போ அந்த ரிப்பீட் ஆகக்கூடிய சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவு. புதுசா வரக்கூடிய எண்ணிக்கை தான் மிக அதிகம். கற்பனை கேட்டாத அளவுக்கு மிக அதிகம். அப்ப ஒரு பெண்ணுக்கு ஒரு மாசத்துல இத்தனை கிளைண்ட் புதுசா வர்றாங்கன்னா 2000 பேருக்கு அப்ப யார் இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் எண்ணிக்கை உள்ளவங்களா? அப்ப இந்த ஆண்கள் எங்க இருக்காங்க? நம்ம கூட தானே இருக்காங்க. நம்ம உலாவிக்கிட்டு இருக்கக்கூடிய அலுவலகத்திலையும் பள்ளிக்கூடத்திலையும் பேருந்துலையும் தானே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பார்வையில பெண்களை பாக்குறாங்கன்றத பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் புரிய வைக்கணும்ல. பெண் குழந்தைக்கு இந்த சமூகம் நிஜத்துல இப்படிதான் இருக்குது. அப்ப நீ என்ன மாதிரியான அரசியல் புரிதலோட உன்னை தயார்படுத்திக்கணும். நீ எதையும் உடனே வியப்படைஞ்சு எதுலயும் விழுந்து போகாத, யாருக்கிட்டையும் ஏமாந்து போகாத அப்படின்றத பெண் குழந்தைகளுக்கு சொல்லணும். ஆண் குழந்தைகளுக்கு எப்பா இந்த மாதிரி பெண்கள் இவ்வளவு சிரமப்பட்டு வர்றாங்க, அவங்கள பார்க்கக்கூடிய பார்வை நீ சரியா இருக்கணும் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மாதிரி இந்த பெண் உடலின் மீது கட்டப்பட்டுள்ள அரசியல் இருக்குல்ல, இப்ப இது சார்ந்து நான் இப்ப ஒரு நாவல் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அது சார்ந்து நிறைய தேடும் போது எல்லா மதங்களும் பெண்களை எப்படி வச்சிருக்குது, அதை பெண்ணையே நம்ப வச்சிருக்குது.
இதை வாசிச்ச சாதாரண பெண்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்ல அறிவு முதிர்ச்சி அடைந்த பெண்கள் சரியான பார்வையில புரிஞ்சுக்கிட்டாங்க. இடைநிலையினர் இருக்காங்கல்ல, என்னப்பா இப்படி எழுதி இருக்கிறீங்க, நிறைய ஆசிரியர்கள் கேட்டது என்னப்பா இப்படி எழுதியிருக்கீங்க. அந்த டீச்சரை பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் வேலை டீச்சரா இருப்பாங்க, வீட்டுக்காரும் டீச்சரா இருப்பாங்க. ஆனா தட்டுல சோறு போட்டு அவருக்கு ஊட்டி விடாத குறைய அத்தனை ஊழியங்களும் செய்வாங்க. அவர் தன்னை சந்தேகிக்க கூடாதுன்றதுக்காக மெனக்கெட்டு அவங்களோட ஆடையில கவனப்படுத்திப்பாங்க. நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதுலயோ இல்ல வந்து வெளியில போறதுலயோ தன்னோட மகிழ்ச்சிய ரொம்ப சுதந்திரமா வெளிப்படுத்துறதுல கூட அவங்க பயப்படுவாங்க. அவங்களோட தேவைகளை சொல்றதுக்கு கூட வந்துட்டு ரொம்ப கவனமா சொல்லுவாங்க, ரொம்ப நாசுக்கா சொல்லுவாங்க. ஆசைகளையோ விருப்பங்களையோ எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுலயே ரொம்ப, ஏன்னா என்னை அவர் வந்து தவறான எதையும் யோசிச்சிடும், இவன் என்ன திடீர்னு இப்படி பண்றா அப்படின்னு எந்த தவறான எண்ணுதலுக்குள்ளோ இல்ல ஏதோ ஒரு சந்தேகத்திற்குள்ளேயோ போயிடக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் ஏன்பா இப்படி எழுதுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சமீபத்துல நீயா நானால வந்து திரைப்படங்கள் தொடர்பா ஒரு விவாதம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. என் கதைகளை பற்றியும் ஏன் அப்படி சொல்றீங்க, எல்லாம் மாறி போச்சு எல்லாம் மாறி போச்சு எல்லாம் மாறி போச்சுன்றாங்க. இன்னைக்கும் மதுரையில தீட்டு ஒரு கிராமமே தீட்டு நாள் அந்த மாதவிடாய் நேரத்துல 3 நாட்கள் பெண்களை எல்லா வீடுகள்லயுமே வெளியில உட்கார வச்சிருக்காங்க. நிறைய கிராமங்கள் மதுரையில இன்னைக்கு இருக்குது. நீங்க எப்ப வந்தாலும் போய் பார்க்கலாம். அப்ப எதுவுமே வந்து எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கிடையாது, அதை பொதுமைப்படுத்தவும் கிடையாது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இங்க பெண்களுக்கான பிரச்சனைன்றது மேலோட்டமா பார்க்கும்போது வேற. நிறைய பெண்ணியவாதிகள் பெண்கள் குறித்து பேசக்கூடியவங்க எல்லாம் நம்ம அந்த மேலோட்டமா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் பேசுறோம். ரூட் இருக்குதுல்ல, அந்த வேற எங்கேயோ போய் நிக்குது. அதை பேசணும், அதை தேடணும். அந்த புரிதலை நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தணும், ஆண் குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தணும், பொது சமூகத்துக்கும் ஏற்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய பெரு விருப்பம். இனி என்னுடைய கதைகள் பெரும்பான்மையான கதைகள் அப்படியான விஷயங்களை தான் பேசும். இப்படி ஒரு சிறப்பான அமர்வுல என் கதைகளை பசிகொண்டரவ தேர்வு பண்ணி ரொம்ப சிறப்பான புரிதலோட பேசின அக்காவுக்கும் ஏற்பாடு செய்த அத்துணை தோழமைகளுக்கும் மிகுந்த அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி, நன்றிங்க. உங்களை நான் சந்திச்சேன், உங்களுக்கு நினைவு இருக்கான்னு எனக்கு தெரியல. திருப்பூர் இலக்கிய விழாவில் நம்ம சந்திச்சோம். நீங்க அங்கேயும் இதே கருத்துக்களை சொன்னீங்க. விளிம்புநிலை மக்களை பத்தி தான் நான் தொடர்ந்து எழுதுவேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அமுதா? நான் உங்களை வீடியோல பார்த்த உடனே நான் எங்க பார்த்த மாதிரி இருக்கே, அவங்களா இருப்பீங்களோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவங்க எடுத்தோன்னுமே நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, இவங்களை நான் பார்த்தேன்ப்பா, நான் பேசியிருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி நீங்க எடுத்ததுல அப்படின்னு சொல்லி சொன்னேன். சிறப்பு. அதாவது அந்த வழிகளை வந்து கடத்தக்கூடியதும் அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதுலையும் தான் எல்லாமே மாறும் அப்படிங்கிறது. அத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. கண்டிப்பா அந்த புத்தகம் நாங்களும் வாசிக்க போறோம். ஏன்னா சில புத்தகங்களை வாசிக்கிறப்பவே இப்பெல்லாம் நமக்கு கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா சமுதாயம் அந்த மாதிரியான ஒரு வன்கொடுமைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்ததாக கீதா இளங்கோவன். நன்றிங்க அமுதா. கீதா இளங்கோவன் அவர்களை நம்மளோட உரையாட அழைக்கின்றேன். அவர்கள் நிறைய ஆவணப்படங்கள் எல்லாமே எடுத்திருக்காங்க. மாதவிடாய் சம்பந்தமான படங்களை எல்லாம் கொடுத்திருக்காங்க. நோ ஆணி ப்ளீஸ் அப்படிங்கிற அதை எழுதியிருக்காங்க. வாங்க கீதா இளங்கோவன் அவர்களே. வணக்கம் தோழர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான மாலை பொழுதாக இருக்கு. உலக புத்தக தினத்தை முன்னிட்டு ஈரோடு வாசல் குழுமம் ஏற்பாடு செய்துள்ள புத்தகம் பேசலாம் வாங்க இந்த நிகழ்ச்சியில என்னோட நூலை தேர்வு செஞ்சு அதை பத்தி ரொம்ப அருமையான ஒரு உரையாற்றிய கேப்டன் முனைவர் மைதிலி தோழர் அவர்களுக்கு முதற்கண் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நிகழ்வை அருமையா ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறீங்க யசோதா தோழர், அப்புறம் அன்புமணி தோழர் ஈரோடுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். உடற்பயிற்சி உட்பட எல்லாத்துலயும் முகநூல்லையும் இணைந்து பயணிக்கிறோம். சோ தெரிந்த தோழர்கள் மத்தியில அமுதா தோழர் ரொம்ப அருமையா பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல பேச வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நோ ஆணி ப்ளீஸ் எதற்காக இந்த நூல்? ஆக்சுவலா என்னோட பயணம், பெண்ணிய பயணம், மக்கள் கண்காணிப்பவங்க பத்தி அமுதா சொன்னாங்க. மதுரையில இருந்துதான் என்னோட பெண்ணிய பயணம் ஆரம்பிச்சது. அப்போ அங்க வந்து கூடு பெண்கள் வாசிப்பரங்கம் சொல்லிட்டு
ஒரு ஒரு வட்டம் நாங்க உருவாக்கி தோழிகள் எல்லாம் மாதம் ஒரு முறை ஒரு நூலை பத்தி திறனாய்வு செய்யறது, பெண்களோட பிரச்சனைகளை, வாழும் பெண்களின் வாய்மொழி வரலாறுன்னு ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி அப்புறம் பெண் திரை அப்படின்னு பெண் இயக்குனர்களோட படங்களை திரையிட்டிருக்கோம் ஒரு 2 நாள். இதெல்லாம் 2012 இருந்து இந்த பயணம் ஆரம்பிச்சு தொடர்ச்சியா பெண்ணிய அரசியலை பேசிட்டு வரோம். ஸோ 2012 இல்ல 2006 இருந்தே இந்த பயணம் ஆரம்பிச்சிருச்சு. 2012 மாதவிடாய் ஆவணப்படம் வெளிவந்தது. இப்போ அவங்க தீட்டுன்னு அந்த கதையை பத்தி சொல்றப்ப எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. மதுரை, தேனி மாவட்டங்கள்ல முட்டு வீடு அப்படிங்கிற வீடு இன்னைக்கும் இருக்கு. அதுல அந்த கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிராமம். மாதவிடாய் ஆவணப்படத்துல கூலப்புரம் கிராமத்தை காமிச்சிருப்பேன். அந்த முட்டு வீடுங்கிற விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால உடைக்க முடியல. அப்புறம் தோழரோட தீட்டு சிறுகதை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க அன்புமணி தோழர். அது பாத்தீங்கன்னா உண்மையா நடந்த ஒரு நிகழ்வு. சோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கேரளால இருந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன சந்திச்சு இந்த நிகழ்வை பத்தி கேட்டு ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக பேட்டி எடுத்தாங்க. ஏன்னா மாதவிடாய் படத்தை ஆவணப்படுத்த பண்ணதுனால இப்போ ரொம்ப நம்மளை எல்லாம் உழுக்குன ஒரு நிகழ்வு. அது என்னன்னா, ஒரு புயல்ல ஒரு கூரை வீட்டுல தனியா உட்கார வச்ச ஒரு பெண் குழந்தை வயதுக்கு வந்த பெண் குழந்தை. அதனால கூரை வீட்டுல தனியா குடிசையில உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அந்த புயல்ல ஒரு மரம் விழுந்து அது இறந்து போகுது. நம்மளை எல்லாம் உலுக்கிய ஒரு சம்பவம் இது. இதுதான் ஒரு சம்பவமா அப்படின்னா இல்ல. இது சார்ந்து நிறைய இருக்கு. அது உளவியல் சார்ந்த சிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது. சோ இந்த பெண்ணிய விஷயங்களை எல்லாம் பேசுறப்போ நான் எதிர்கொண்ட ஒரு ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, we are not feminist, we are humanist அப்படிம்பாங்க. ஏங்க பெண்ணியவாதின்னு சொல்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு தான் எனக்கு ஒவ்வொரு முறையும் கேள்வி வரும். ஒரு ஆதங்கத்தோட வரும். ஏன்னா அரசியல் புரிதலோட காத்திரமா நம்ம ஒரு பெண்ணியத்தை பேசுறப்போ, ஏங்க எல்லாரும் தான் சிரமப்படுறாங்க. பிளாக் லைஃப் மேட்டர்ஸ்னு அமெரிக்கால ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. அப்ப கருப்பின மக்களுக்கான உரிமைகளை பேசுற மூவ்மெண்ட். ஏன் அதை மாத்திரம் பேசுறீங்க? எல்லா மக்களோட உரிமைகளையும் பேச வேண்டியதுதானே? நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி பெண்ணுங்கிறது ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இனமாக காலங்காலமாக இருக்குது. நம்மளோட உரிமைகளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். பல்வேறு விதங்கள்ல, பல்வேறு தளங்கள்ல, பல்வேறு மொழிகள்ல. ஒரு மொழி காத்திரமா பேசுது, இன்னொரு மொழி இயல்பா அன்றாட வாழ்க்கையில இருந்து பேசுது, இன்னொரு மொழி வேற மாதிரி பேசுது, வேற ஒரு படைப்பு மூலமாக பேசுது, திரைப்படங்கள் மூலமாக பேசுது. சோ இது எல்லாமே எல்லா விதமான மொழியும் எல்லா தளங்களும் நமக்கு தேவையாக இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். அடுத்த தலைமுறையினர் பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்ற அடுத்து சென்சி கிட்ஸ் கூட வந்துட்டாங்க. இந்த குழந்தைங்க கிட்ட பெண்ணிய பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தொடர்ச்சியா உரையாடிட்டு தான் இருக்கேன். தமிழ்நாடு அரசோட மாதிரி பள்ளிகளுக்கு போய் அங்க ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பத்தி கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் அப்படின்னா பெண்ணிய பார்வை அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்கு. ஒண்ணு கொஞ்சம் மேல்தட்டு இல்ல நடுத்தர குழந்தைங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது எங்களுக்கு தேவையில்லை. ஃபெமினிஸ்ட்னா நீங்க எல்லாம் ஆண்களை எதிர்த்து பேசுறவங்க, இல்ல ஆணாதிக்கத்தை எதிர்த்து பேசுறவங்க. பேட்ரியார்கினா என்னன்னு அந்த குழந்தைங்களுக்கு புரியல. வேலைக்கு ஏன் போகணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கே தனியா ஒரு கட்டுரை எழுத வேண்டியதா இருக்குது. படிக்கவும் வேலைக்கு போகவும் நம்ம அவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கோம். நம்மளோட முன்னோடி பெண்கள் நடத்தின போராட்டங்களோட விளைவுதான் இன்னைக்கு அவங்க போட்ட பாதையில தான் நம்ம நடந்துட்டு. இப்ப இப்படியெல்லாம் இருக்கிற இந்த சூழல்ல பெண்ணிய பார்வைய இந்த குழந்தைகளுக்கு புரியற மாதிரி கொஞ்சமாவது ஒரு அரசியல் படுத்தி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் துப்பட்டா போடுங்க தோழி புக்கு வந்துச்சு. அது 2K கிட்ஸோட நல்லா போய் ரீச் ஆயிருக்கு. அடுத்து பெட்ரமார்க்ஸ் லைட்டே தான் வேணும். இந்த தலைப்புகள்லாம் ஏன் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா வந்தது. துப்பட்டா போடுங்க தோழி பெண்ணிய பெண் உடல் அரசியலை பற்றி பேசுற ஒரு நூல், சரிங்களா? ஆனா நீங்க துப்பட்டா போட சொல்றீங்களா அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் என்கிட்ட வந்தது. இப்ப நான் சொன்னேன், அப்படி விமர்சனம் பண்றவங்களும் இந்த நூலை படிக்கணும், அதனால இந்த மாதிரியே இருக்கட்டும். ஏன்னா அந்த மீம் ரொம்ப பாப்புலர். அடுத்த தலைமுறை கிட்ட துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கிற அந்த மீன் பாப்புலர். துப்பட்டா போடுங்க தோழின்னு ஒரு கட்டுரையே அதுல இருக்கு. அது பெண் உடல் அரசியல் பத்தி பேசுற ஒரு கட்டுரை. சோ அதுக்காக இந்த தலைப்பு வச்சதுனால இது அடுத்த தலைமுறை கிட்ட இந்த நூல் போய் சேர்ந்திருக்கு. இன்னைக்கும் எனக்கு இன்ஸ்டால யாராவது ஒரு குழந்தை, அந்த குழந்தைன்னா நான் சொல்லுவேன், ஏன்னா அடுத்த தலைமுறை 2K கிட்ஸ் ஒரு ரீல போட்டு என்ன டேக் பண்ணி இந்த புக்கை நான் படிச்சேன், எனக்கு ஒரு புரிதலை கொடுத்துச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த குழந்தைங்க எல்லாம் புக்கு படிக்கல நம்ம சொல்றோம்.
ஆனா நிச்சயமா அவங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிந்த ஒரு தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி ஏஐ பத்தி ரொம்ப அழகா பேசினாங்க தோழர். ஹரிகரசுதன் தங்கவேலுவின் ஏஐ என்னும் 7ஆம் அறிவு சுகன்யா தோழர் பேசினாங்க. சோ அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்ச குழந்தைங்க தன்னோட மொழியில ஒரு புத்தகத்தை பார்த்து பேசுதுங்க. அதுக்கான ஒரு பதிவு பண்ணுதுங்க. அடுத்து பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும். இந்த தலைப்புகள் ஒவ்வொன்றுமே அவங்களை ஈர்க்கிற மாதிரி கொஞ்சமாவது ஒரு கவனம் செலுத்துற மாதிரி தான் நான் வந்துட்டு வச்சுட்டு வரேன். அது அந்த அடிப்படையில வந்ததுதான் நோ ஆனி ப்ளீஸ். இந்த 2 புத்தகங்கள்லயும் கட்டுரை வடிவத்துல இருக்கும். ஒரு கட்டுரை, அதை எடுத்துக்கிட்டு அதுல வந்து எப்படி பெண்ணிய பார்வை, அன்றாட விஷயங்கள், அதுல உள்ளார்ந்து இருக்கிற அறிவியல், பெண்ணிய பார்வை, இது எல்லாமே அதுல இருக்கும். அடுத்து இந்த விஷயம் எடுத்துட்டோம்னா, இப்ப நோ ஆனி ப்ளீஸ் எடுத்துட்டோம்னா, முகநூல் பதிவுகள் கிட்டத்தட்ட ஒரு 13-14 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பெண்ணியம் சார்ந்த பதிவுகளை முகநூல்ல எழுதிட்டு வரேன். இது வந்து அன்னோட்டிஸ்டா போயிடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. ஏன்னா நான் ஒரு விஷயம் நான் எழுதுறேன் அப்படின்னா அது திரும்ப என்னோட புத்தக வடிவுல வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கேன். ஒரு முகநூல்ல இது வந்துருச்சு, அதனால இதை கட்டுரையா அதை நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்னா. ஏன்னா தொடர்ச்சியா எல்லாமே படிக்கிற வாசகர்கள் இருக்காங்க, அவங்கள நம்ம ஏமாத்தக்கூடாது. சோ இந்த நோ ஆனி ப்ளீஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு லைட்டரா இருக்கிற ஒரு பதிவுகளோட தொகுப்பு. காத்திரமான பதிவுகளும் இருக்கு. மைதிலி தோழர் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த பதிவுகள் வந்து சின்னதாவும் எப்படி வந்துட்டு காத்திரமான விஷயங்களை சொல்லுது. அதுல வந்து தொடர்ச்சியா அந்த ஆரம்ப இதுல ஒரு கட்டுரை வடிவிலேயே சில பதிவுகள் எழுதியிருப்பேன். ஒரு மதமும் பெண்ணுக்கு எதிராக எப்படி இயங்குது. இஸ்லாம் ஆகட்டும், இந்து மதமாகட்டும், கிறிஸ்தவ மதமாகட்டும், அந்த மதம் வந்து பெண்ணுக்கு எதிராக தான் இயங்குது. எந்த மதமும் பெண்ணுக்கு ஆதரவா இயங்கல. அப்படிங்கிறத எல்லா மதமுமே பெண்ணுக்கு எதிராக தான் இருக்குதுங்கிறத ஒரு 3 பதிவுகள் அடுத்தடுத்து வந்துடும். அப்புறம் ஆணாதிக்க பார்வை அப்படிங்கிறது சுதந்திர இந்தியால எப்படி இருக்குது. சுதந்திர இந்தியாவுல வந்து முதலாக ஆபாசமானதுன்னு தடை செய்யப்பட்ட ஒரு நூல் வந்து ஒரு பெண் எழுதிய நூல் தான். அப்போ ஒரு அதுவே ஆண் எழுதிய அதை விட வந்து செவ்வியல் காம இலக்கணம் அப்படின்னு சொல்ற நூல்கள் எல்லாமே தடை செய்யப்படல. ஆனா ஒரு பெண் ஒரு ஒரு அரசரோட ஆசை நாயகியாக, விருப்ப நாயகியாக இருந்த ஒரு பெண் எழுதின நூல் வந்து இந்தியால முதலாக தடை செய்யப்பட்டது. எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா வரலாறு தெரியணும். பெண்ணிய பார்வை அப்படிங்கிறது ஒரு வரலாற்றை தெரிஞ்சுக்கிற மூலமாவும் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். புதிதாக வந்துட்டு நம்ம எதையும் சொல்ல முடியாது. எல்லாமே நம்ம வந்து நடந்து வந்திருக்கிறதோட பொருத்தி தான் நம்ம அதை சொல்ல முடியும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த முகநூல் பதிவு தான் தொகுத்து இந்த நோ ஆனி ப்ளீஸ கொண்டு வந்தேன். இன்னொன்னு ரொம்ப சீரியஸாவே பேசிட்டு இருக்கிறப்ப இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் வருது, கொஞ்சம் ஆசுவாசம் தேவைப்படுது. இன்னொன்னு தொடர்ச்சியா நான் எதிர்கொள்ற கேள்வி வந்து நீங்க ஒரு ஃபெமினிஸ்ட் தானே, நீங்க வீட்டுல எப்படி இருப்பீங்க, சமைப்பீங்களா, நீங்க வீட்டுல வந்து என்னது எல்லாமே உங்க இணையருக்கு இணையாக அவரும் செய்வாரா, எப்படி நீங்க வாழ்க்கையை நடத்துவீங்க, ஏன்னா ஒரு பெண்ணியவாதியோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அறிஞ்சுக்கிற ஆர்வம் வந்துட்டு எல்லார்கிட்டையும் இருக்கு. இவங்க வந்து இப்படி எல்லாம் எழுதுறாங்களே, இப்படி எல்லாம் கோவமா பேசுறாங்களே, இவங்க நிஜ வாழ்க்கையிலயும் அப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னா அப்படி இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓரளவு தான் நம்ம வந்து சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியும். ஏன்னா இங்க ஒரு ஆணும், என்னோட இணையர் முற்போக்கானவர், நல்லா புரிந்து கொண்டவர், ஒரு பெரியாரிஸ்ட் ஃபேமிலியில இருந்து வந்தவர், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பொதுவாக ஒரு பெண்ணியவாதியாக இருக்கிற பெண் கிட்ட அப்படி நம்ம கேள்வி எழுப்ப முடியாது. என்னன்னா ஆண்களும் இந்த மூளைச்சலவைக்கு ஆட்பட்டிருக்காங்க. காலங்காலமாக வந்து இந்த ஆணாதிக்க கருத்துக்களுக்கு அவங்களும் ஆட்பட்டிருக்காங்க. இந்த ஆணாதிக்க கருத்துனே அவங்களுக்கு தெரியாம இருக்கு, அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. அது வரைக்கும் நாம எல்லாம் எங்கேயாவது தனியா போய் வாழ முடியுமா? யதார்த்தமா சில விஷயங்கள் பார்த்தோம்னா ஒரு பெண்ணியவாதி வந்து ரொம்ப அழகா ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. தன்னை அடக்கும் ஒரு இனத்தோடு இணக்கமாக வாழும் ஒரே இனம் பெண்ணினம் தான் அப்படின்பாங்க. இப்ப வந்து ஒரு ஒரு இனம் வந்து தன்னை அடக்குது அப்படின்னா, ஒரு ஆதிக்க ஜாதி வந்து அடுத்த இருக்கிற ஜாதிய பட்டியல் இனத்தவர, பழங்குடி இனத்தவர ஒடுக்குது அப்படின்னா அவங்களை எதிர்த்து போராடி ஒரு புரட்சி செஞ்சு அவங்க விடுதலை அடையிறதுதான் இந்த ஒடுக்கப்பட்ட ஒரு விளிம்பு நிலை மக்களோட நோக்கமாக இருக்கு. ஆனா நாமெல்லாம் ஒடுக்கப்பட்ட பெண்ணினம் எல்லாம் ஆண்களோட சேர்ந்துதான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. சோ இது வந்து ரொம்ப முரணானது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், நம்ம உடனே எல்லாரும் சண்டை போட்டுட்டு தனியா போய் வாழ முடியுமா? அது சாத்தியமா?
அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து எழுப்ப வேண்டியதா இருக்கு. சோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு. அவங்களும் மோசமானவங்க அப்படின்னு நம்ம எதிர்நிலையில நிறுத்த வேண்டியது இல்ல. புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். அடுத்த தலைமுறைக்கு நீ இப்படி நடந்துக்காத, இது இதெல்லாம் பெண்களோட உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு புரிய வைக்க நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். சோ எங்கேயோ ஒரு இடத்துல we have to come to a truce. ஒரு இடத்துக்கு நெகோசியேட் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் தப்பு, எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் தப்பு அப்படிங்கறத நம்ம எங்கேயோ சொல்ல வேண்டியதா இருக்கு. சோ அதற்கு ஒரு லகுவான ஒரு மொழியும் ஒரு ஒரு எளிதாக அவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு மொழி நடையும் நமக்கு தேவையாக இருக்கு. அப்ப நோ ஆணி ப்ளீஸ நான் அப்படிதான் பாக்குறேன். முதல் 2 புத்தகங்கள்ல இருக்கிற அந்த கருத்துக்கள் எல்லாம் இதுல இருக்குது. ஆனா கொஞ்சம் சின்ன சின்ன பதிவுகளாக இருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன். இன்னொன்னு, வாழ்வியல் பத்தி, உடற்பயிற்சி பத்தி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மைதிலி தோழர், நீங்க மாரத்தான் ஓடுறது, தொடர்ச்சியா உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம். ஏன்னா பெண்களுக்கு பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, வாக்கிங் போங்கம்பாங்க, இல்ல யோகா பண்ணுங்கம்பாங்க, வீட்ல இருந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் அப்படிம்பாங்க. ஆனா அதை தாண்டி நம்ம உடல் ரீதியான தயக்கங்கள்ல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா ஓடணும். நம்ம விரைவா விளையாட்டுகள்ல ஈடுபடுறது, இதையெல்லாம் ஏன் நம்ம காலங்காலமா பெண்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க? அது ஏன் நமக்கு ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல மறுக்கப்பட்டு வருது. நிறைய குடும்பங்கள்ல மறுக்கப்பட்டு வந்திருக்கு. சோ அது தன்னை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உடற்பயிற்சி தான். செல்ஃப் லவோட முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள நாம நல்லா வலிமையாக, ஆரோக்கியமாக, நலமாக வைத்திருக்கிறது தான். அதை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த வளையல் பத்தி, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா நம்ம அப்படியே கடந்து போறோம். ஒரு ஒரு முடி அவ்வளவு பெரிய விஷயமா? எதுக்கு அதை பத்தி நீங்க என்ன கூந்தலுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீளமா முடி வச்சிருக்கிற பெண்ணுக்கு அதை வெட்ட ஏன் நம்ம இதுல உரிமை இல்ல? அது நமக்கு பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க அதனால கஷ்டப்படுறாங்க. என்னோட உரிமை இல்லையா? எனக்கு இருக்கிற முடிய நான் வெட்டுறதுக்கு என்ன, நான் யார்கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு? என்னோட உரிமை இல்லையா? இதுல குடும்பம் ஏன் எல்லாத்துக்கும் மூக்க நுழைக்குது? இதுல சமூகம் ஏன் மூக்க நுழைக்கிறது அப்படிங்கறதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் முக்கியமா தோணலாம். அவங்கவுங்க வாழ்வியலோட அதை பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒருத்தங்களுக்கு பொட்டு வைக்க உரிமை இல்ல, அவங்களுக்கு பொட்டு வைக்கணும்னு ஆசை. இன்னொருத்தங்களுக்கு எனக்கு வைக்க வேணாம்னு தோணுது, ஆனா கண்டிப்பா நீ வச்சே ஆகணும்னு நிர்பந்தப்படுத்துது. சோ இப்படிதான். சோ இந்த வாழ்வியலோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எனக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறது நான் தான் முடிவெடுக்கணும். இன்னொருத்தங்க போய் அதுல கருத்து சொல்றதுக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனா பெண் உடலை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் தான் காலங்காலமா அதை டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீ இப்படி இரு, துப்பட்டா போடு, அடக்க ஒடுக்கமா இரு, முடி வெட்டாத, குடும்ப பெண்ணா இரு. இந்த குடும்ப பெண்ணுங்கிறது இதுல பேசல, துப்பட்டா போடுங்க தொழில பேசியிருப்பேன். அதுல மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அந்த டேர்மையே நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கிற அவங்க இவங்க பாலியல் தொழிலாளிகள் பத்தி எல்லாம் சொன்னாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் குடும்ப பெண் அப்படிங்கிற அந்தஸ்து இந்த சமுதாயம் கொடுக்குமா? அப்ப ஏன், எங்க எங்க அந்த வேறுபாடு வருது அப்படிங்கிற இந்த கேள்விகளை நம்ம தொடர்ச்சியாக எழுப்ப வேண்டியதா இருக்கு. இந்த அடையாளங்களை யார் உருவாக்கணும்? இந்த அடையாளங்களை கேள்வி கேட்கணும். சோ அது எப்படி கேள்வி கேட்கலாம்? எந்த விதத்திலையும் நீங்க கேள்வி கேட்கலாம். மைதிலி தோழர் அழகா சொன்னாங்க, அந்த பதிவுகள் சின்ன சின்னதா எழுதுங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே தொடர்ச்சியா எழுதி ஒரு புத்தகங்களா கொண்டு வாங்க அப்படின்னு தான் ஈரோடு வாசல் குழுமத்துல தொடர்ந்து வலியுறுத்துறோம். அதனால பெண் எழுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நீங்க பதிவு ஒரு 4 வரியில ஒரு Facebook பதிவை கூட நீங்க போடலாம். அதை தொகுத்து கூட புத்தகமாக கொண்டு வரலாம் அப்படிங்கறது தான் நான் இதுல சொல்ல விரும்புறேன். அப்புறம் வாழ்வியல் அனுபவங்களையும் நீங்க பேசலாம். உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத பேசலாம். பெண்ணியம் பேசலாம். நீங்க செய்யற உடற்பயிற்சி பேசலாம். எல்லாமே முக்கியம். பெண் பேசுற எல்லாமே முக்கியம். பெண் எழுதுற எல்லாமே முக்கியம். அப்படிதான் நான் பாக்குறேன். ஒவ்வொரு அனுபவமும் பொக்கிஷமானது தோழர். நான் அப்படிதான் பாக்குறேன். இது நீங்க பேசலைன்னா யார் பேச போறாங்க? நம்ம கதைகளை வேற யாரு நம்ம சொல்ல போறோம்? நம்ம தானே சொல்லணும். உங்களுக்கு இருக்கிற அனுபவம் இன்னொருத்தங்களுக்கு இருக்காது. அப்ப இந்த அனுபவம் உங்களுக்கே உரித்தானது. அப்ப உங்க வாழ்வியலோட நீங்க எதிர்கொள்ற இந்த அனுபவத்தை நீங்க தான் சொல்ல முடியும். சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு தோழரும் நீங்க தொடர்ச்சியா எழுதணும்னு நான் கேட்டுக்கிறேன். யசோதா தோழர், ரொம்ப அருமையா பேசுனீங்க. நீர்வழி படுவோம். நான் இன்னும் படிக்கல, நான் படிக்கிறேன்.
இங்க எல்லாமே வந்து ரொம்ப மனதுக்கு இணக்கமான ஒரு இதாக இருக்கு. நான் வந்து திருப்பூர் தான் எனக்கு சொந்த ஊரு. அதனால நீங்க பேசுற மொழி எல்லாமே ஆஹா படிக்கணுமே நிறைய. ஏன்னா இப்ப சென்னைக்கு வந்துட்டதுனால என்னோட மொழியை வச்சு யாருமே நான் எந்த ஊருன்னு தெரியாது. எனக்கும் தாய்மொழி வந்து தெலுங்குங்க, தமிழ் கிடையாது. அப்படிங்கிறப்போ கொங்கு மொழிங்கிறது என் ஊருக்கு போனாதான் வரும். சோ அந்த மொழியை பத்தி நீங்க சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஹரிஹர சுதன் தங்கவேலு அவர்களின் ஏஐ என்னும் 7ஆம் அறிவு சுகன்யா தோழர் ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய அப்டேட் பண்ணிக்க வேண்டியதா இருக்குது. நான் அப்படிதான் பாக்குறேன். இந்த இன்ஸ்டா தலைமுறையோட ஒரு விஷயத்த பேசணும், கோட்பாட்டு ரீதியில் அவங்களுக்கு ஒண்ணு புரிய வைக்கணும் அப்படின்னா வெறும் மொழி அறிவு மாத்திரம் பத்தாது, தொழில்நுட்ப அறிவும் எனக்கு தேவை. அதுல நான் கண்டிப்பா படிக்கிறேன், அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாலகுமாரனோட பாகசாலை பத்தி கௌசல்யா ஞானேஸ்வரன் தோழர் பேசினாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ஒரு நிறைவான ஒரு நிகழ்வாக இருந்தது தோழர். மிக்க மகிழ்ச்சி. நோ ஆனி ப்ளீஸ் நீங்க எல்லாருமே படிக்கணும், மத்த புத்தகங்களையும் படிக்கணும். படிச்சுட்டு உங்க கருத்துக்களை சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றியும் நிறைய அன்பும். மிகவும் மகிழ்ச்சிங்க தோழர். உங்களை சந்திச்சு உங்களுடைய கருத்துக்களை கேட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. மறுபடியும் எங்களை எல்லாம் எழுதணும்னு மறுபடியும் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்திருக்கீங்க. மிகவும் மகிழ்ச்சி. நன்றிங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அடுத்ததாக நன்றி உரை வழங்குவதற்காக கௌசல்யா பாஸ்கரன் அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். நிகழ்வில் கலந்து கொண்ட ஈரோடு வாசலின் தலைவர், செயலர், பொருளர் அவர்களுக்கும், ஈரோடு வாசலின் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களுக்கும், வாசல் உறுப்பினர்களுக்கும், வாசல் அல்லாத மற்ற இணையவழி உறுப்பினர்களுக்கும், பட்டயம் வாசித்த ஜெயலலிதா அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய ஆனந்தி அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களான பசிகொண்ட இரவு புத்தகத்தின் ஆசிரியர் அமுதசெல்வி அவர்களுக்கும், நோ ஆனி ப்ளீஸ் புத்தகத்தின் ஆசிரியர் கீதா இளங்கோவன் அவர்களுக்கும், புத்தகத்தின் வரிகளுடன் ஒவ்வொரு நிமிடமும் ஆழ்ந்து பயணித்து சிறந்த முறையில் கருத்தாய்வு செய்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வாசல் வாசிக்கிறது குழுவின் உறுப்பினர்களான அன்புமணி அவர்களுக்கும், மைதிலி அவர்களுக்கும், யசோதா பழனிசாமி அவர்களுக்கும், சுகன்யா அவர்களுக்கும், கௌசல்யா ஞானேஸ்வரன் அவர்களுக்கும் வாசல் படைப்பு குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டம் முறைப்படி ஒத்திவைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு எடுத்ததை நிறைவேற்ற அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டுல இருந்து சிறிதும் வழுவாதவங்க நல்ல தோழி உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அந்த அமைப்புக்குள்ள. மைதிலி. ஆமா, அன்புகிட்ட இருந்தாலும் நாங்க நிறைய கத்துக்கிட்டோங்க, நிறைய எடுத்துக்கிறோம். அமுதா ரெக்கார்டிங் மறுபடியும் ஆன் ஆயிருக்கு. அமுதா பேசுனதுல இருந்து